கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பை அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து மகா பரிசுத்தமுள்ள தேவனை நாம் துதிப்பதற்கும் அவருடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கும் தேவன் கொடுத்த இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்திற்கும் ஸ்லாக்கியத்திற்கும் நன்றிகளையும் துதிகளையும் நாம் கர்த்தர் வழியாக ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய நாளுக்குண்டான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளில் கூட நிருபங்களின் சுருக்கம் 85 பாகம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பகுதி 19 நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஸோ அதற்கு முன்பாக நாம் கடந்த வாரத்தில் தியானித்த ஒரு பகுதி நம்ம கவனிக்கும் பொழுது விசேஷமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை முதல் 3 வசனங்கள் நம்ம தியானிப்பதற்கு தேவன் நம்மளுக்கு இரக்கம் பாராட்டியிருந்தார். ஸோ அங்கே முதல் 3 வசனங்களில் பாருங்கள், தேவன் அவர் இரக்கமே உருவான ஒரு தேவனாகத்தான் இருக்கிறார். ஸோ எல்லாமே அவர்னால் கூடும், எல்லாமே அவர்னால் செய்ய முடியும். ஸோ நம்முடைய விருப்பம், நம்முடைய ஓட்டம் எல்லாமே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாமே தேவனுடைய கரத்தில் இருக்குது. அவர் பார்க்கிறார். ஸோ அப்படிப்பட்ட நாம் எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஏறெடுக்கணும், நம்முடைய பிரயாசங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம். ஸோ நம்ம பூரணராகும்படிக்கு நம்ம கடந்து போகணும். இன்னும் நாம் அந்த ஒரு பேசிக் அப்படிங்கிற அந்த அடிப்படையான அந்த விஷயங்களையே நாம் நிற்காதபடி அடுத்த ஒரு நிலைமைக்குள்ளாக, அடுத்த ஒரு தகுதி நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறத நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். அது அந்த செத்த கிரிகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்கிறது, மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. ஸோ இந்த அஸ்திபாரத்தை நீங்கள் மறுபடியும் போடாமல் பூரணராகும்படிக்கு நீங்கள் கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி கடந்து போகும் பொழுது தான் அந்த பூரணத்திற்கு மற்றும் கிறிஸ்துவின் மணவாட்டி வகுப்பிற்கு உண்டான அந்த ஒரு குணலட்சணங்களில் நம்ம அபிவிருத்தி அடைய முடியும் அப்படிங்கிறத அங்கே நம்ம பார்த்தோம். ஸோ அதான் நம்ம கடைசியாக நம்ம ஒரு அருமையான ஒரு வசனம் பார்த்தோம். அதாவது இறங்குகிறனாலும் இல்லை, தேவனால தான் எல்லாமே ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியாக நம்ம பார்த்தோம். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அன்பு கூறக்கூடாது. ஸோ தேவனில் தான் நம்ம அன்பு கூறணும். ஸோ ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இரக்கம் மிகுந்த தேவனால் ஒரு காரியங்களும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அன்புக்குரிய சகோதர சொல்ல இந்த ஒரு சிந்தையை தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது பாருங்கள், புதிய சிந்தை மேலானவைகளை நோக்கி பார்க்கும், மாம்சீக சிந்தை கீழானவைகளையும் தாழ்மையானவைகளையும் பூமிக்குரியவைகளுமே அது பார்க்கும். ஸோ கர்த்தருக்குள் பிரதிஷ்டை பண்ணினவர்களும் கூட தங்களுடைய வழிகள் யாவற்றையும் திரும்ப திரும்ப சீர்திருத்தி பரத்துக்குரிய மேன்மையான காரியங்களில் முழு மனசோட இடைவிடாமல் அதன் மேலே நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் கவனிக்கிறோம். ஸோ தேவ வழியிலிருந்து கொஞ்சம் விலகினாலும் பரத்துக்குரிய மேன்மையான நன்மைகளை விட்டுட்டு பூமிக்குரிய ஆசை, பேராசை இவைகளில் வளர்ந்து பெருகுனா புதிய மனுஷன் பழைய சுவாபமுடையவனாகி தேவ அன்பை இழந்து மறுபடியும் புதுப்பிக்கக்கூடாத ஒரு நிலைமைக்குள்ளே அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சற்று அயர்ந்துட்டா கூட, கொஞ்சம் சோர்வாக இருந்துட்டா கூட மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடிய நிலைமை உண்டாகும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த ஒரு பரம அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்க ஓட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக பொறுமையோடு ஓடணும். அப்படி ஓடுனா நமக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பரலோக கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சகோதரர் குறிப்பிடுறார். ஸோ இப்படிப்பட்ட ஆலோசனைகளை நம்ம கவனிக்கணும். ஸோ நம்மளுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மேலான அந்த ஒரு பந்தய பொருளை, தேவ ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னா நம்ம பூமிக்குரியவைகளை நாம் நோக்கி பார்க்கக்கூடாது, பூரணராகும்படி கடந்து போகணும்னு சொல்லி நம்ம பார்த்து நிறைவு செய்யும். ஸோ இன்றைய தினத்திலும் நம்ம ஒரு அருமையான ஒரு பாடம் தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஒரு எச்சரிப்பான ஒரு பாடம்னு கூட சொல்லலாம். தேவனோடு அந்த ஒரு நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்து கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்துவின் சபை வகுப்பாருக்கும் ஒரு எச்சரிப்பு. அது என்ன எச்சரிப்பு அப்படின்னா, மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்போ மறுபடியும் ரெனியூவல் பண்ண முடியாது. எதனால ரெனியூவல் பண்ண முடியாது? எண்ணத்தை ரெனியூவல் பண்ண முடியாது. ஸோ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் புதுப்பிக்க முடியாத ஒரு சூழலுக்குள்ளே கடந்து போயிடுவாங்க அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பு தான் இன்றைய தினத்தில் நம்ம மத்தியில் கடந்து வருது. அன்புக்குரிய சகோதர சோழர்களே, விசேஷமாக நம்மளை நாம் நிதானித்து பார்ப்பதற்கும்
நம்முடைய கடந்த கால வாழ்க்கை மற்றும் தேவனோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையின் உண்மைத்தன்மையை நிரூபிப்பதற்குண்டான ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்குண்டான பாடங்கள் இன்றைய தினத்தில் நம்ம வந்து தியானிக்க இருக்கிறோம். ஸோ எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனம் 4 நம்ம கவனிக்கும் பொழுது 4 6 வரைக்கும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறவராய் இருக்கிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நம்ம பாடத்தின் தலைப்பு கூட மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த ஒரு வசனங்கள் கவனிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய இப்போ அந்த எபிரேயர் மத்தியில் சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப எச்சரிப்பான ஒரு விஷயம் அங்கே கடந்து வருது. ஸோ அதே ஒரு எச்சரிப்பு தான் இன்றைய தினத்தில் நாம் இந்த ஒரு பாடத்தை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது நம்மளுக்கு அந்த எச்சரிப்பு கடந்து வருது நம்ம மத்தியில். ஸோ ஒரு வகுப்பாருக்கு எச்சரிப்பாக இருக்குது, இன்னொரு வகுப்பாருக்கு அதாவது உண்மையான தேவனையும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் தெரிந்தும் அறிந்தும் அவங்க மறுதலிச்சு போயிட்டா அவங்கள குறிச்சதான ஒரு நிலைமையை இந்த வசனங்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு தெளிவாக குறிப்பிடுது. ஸோ இந்த வசனங்களை நாம் ஒரு 5 படிநிலைகளாக நம்ம வந்து பார்க்கும் பொழுது இதை அப்படியே நம்ம ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்கு நம்ம பொருத்தி பார்க்கலாம். டேபர்நாக்கிளுக்கு நம்ம வந்து பொருத்தி பார்க்கும்போது நம்ம ஆசரிப்பு கூடாரம் அதில் எண்ணிலடங்கா பாடம் இருக்குது, அதில் ஒவ்வொன்றுமே பாடம் தான். ஸோ இது நம்ம மேலோட்டமான ஒரு சில விஷயங்கள் நம்முடைய பாடத்திற்கு அவசியமான ஒரு சில விஷயங்கள் மட்டும் கவனிக்கும் பொழுது பாருங்க ஒரு 5 படிநிலைகள் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது பாளையத்திலிருந்து பிரகாரத்துக்கு வர்றது. அப்போ இந்த பாளையம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் பாளையம் இறங்குவாங்க, ஒரு பகுதியில் பாளையம் இறங்குவாங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கி இருப்பாங்க. ஸோ அந்த பாளையம் அப்படிங்கிறது அங்கிருந்து பிரகாரத்துக்கு வர்றது அப்படிங்கிறது உலகத்திலிருந்து பிரிந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உள்ளே வரதை அது அடையாளப்படுத்துது. உலகத்திலிருந்து பிரிஞ்சு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உள்ளே வர்றதை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்படி உள்ளே வந்த உடனே பலிபீடம் இருக்குது. ஸோ அந்த பலிபீடம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி, அந்த ஈடுபலியினுடைய புண்ணியம். ஸோ அப்படி தன்னையும் ஜீவ பலியாக கொடுத்தல் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை அங்கே வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த ஈடுபலியின் மூலமாக தான் பாருங்கள் நம்ம ஒரு அந்த தற்காலிக நீதிமானாக்கப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக நம்ம வந்து உள்ளே வர்றோம். ஸோ அப்போ நம்மளையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் கர்த்தர் போல அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்படியாக தன்னையும் ஜீவ பலியாக அங்கே வந்து ஒப்பு கொடுக்கப்படணும். ஸோ அப்படி நீதிமானாக்கப்பட்டதுக்கப்புறம் 2ஆம் திரைக்குள்ளே, அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது அந்த ஒரு சான்டிஃபிகேஷன் நடக்குது, அதாவது பரிசுத்தமாக்கப்படுதல் அங்கே வந்து நடக்குது. அந்த பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படிங்கிற அந்த ஒரு மேன்மையான ஒரு ஸ்லாக்கியத்தை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்படி உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பாருங்கள் குத்து விளக்கு. ஸோ குத்து விளக்குலேருந்து என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வெளிச்சம் வருது. ஸோ அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது பரிசுத்தாவினுடைய ஒரு அனுகிரகம், ஒரு கிருபை அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த பரிசுத்தாவினுடைய அந்த ஒரு அனுகிரகத்தின் மூலமாக, அந்த வெளிச்சத்தின் மூலமாக அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சமூகத்து அப்பம் அப்படிங்கிற அந்த விஷயம் அங்கே வந்து இருக்குது. ஸோ அந்த சமூகத்து அப்பம் அப்படிங்கிறது நானே ஜீவ அப்பம். ஸோ என்னிடத்தில் வர்றவங்களுக்கு அந்த கிருபை கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறார் இல்லைங்களா. ஸோ அது அந்த ஒரு சத்தியங்களை அதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த சமூகத்து அப்பங்களை வந்து உட்கொள்கிறது. ஸோ இதனால் அவங்க வந்து மென்மேலும் பரிசுத்தமாக்கப்படுறாங்க. ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, பாளையத்திலிருந்து பிரகாரத்துக்கு வர்றாங்க. பிரகாரத்திலிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே ஒரு பிரகாரத்துக்கு வந்தோடனே பலிபீடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலியின் புண்ணியம் கிடைக்குது. ஸோ தன்னையும் ஜீவபலியாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளே வர்றாங்க. ஸோ தற்காலிக நீதிமானாக்கப்பட ஒரு நிலைமை வருது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வராங்க. அப்படின்னா அது பரிசுத்தமாக்கப்படுதலை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சமூகத்து அப்பங்கள், குத்து விளக்கினுடைய வெளிச்சம் இருக்குது. அப்படின்னா பரிசுத்தாவினுடைய அனுகிரகம் மற்றும் சத்தியங்களை உட்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அங்கே வருது. ஸோ இதனால் மேலும் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய சூழல் அங்கே உருவாகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்கள், 4வது பரிசுத்தமாக்கப்படுதல் நடக்குது.
பின்பு குத்து விளக்கின் வெளிச்சத்தில் பரிசுத்தாவின் சமூக தப்பங்களை சத்தியங்களை அவங்க வந்து உட்கொள்றாங்க. இதனால மேலும் அவங்க வந்து பரிசுத்தமாக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, 5வது தூபபீடம் அப்படிங்கிறது தன் உலக பிரகாரமான வாழ்க்கையை அது வந்து வெறுக்கக்கூடியதை, அது அடையாளப்படுத்தக்கூடியது. அதான் நம்ம வந்து பார்த்தோம், தன்னை வெறுத்து தேவனுடைய சித்தம் சேருது. ஸோ அனுதினமும் ஜீவ பலி செலுத்தும் போது அது தூபமாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகுது. அது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அன்றாட ஜீவ பலி எப்படி இருக்கும்னா, தேவன் நுகரும் விதமாக ஒரு சுகந்த வாசனை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படின்னா ஒரு தியாக வாழ்க்கை வாழணும். ஸோ தியாகம் அப்படிங்கிறது ஒரு சுகந்த வாசனை. ஸோ இதை சரியாக செய்து படிக்கும்போது தான் மகா பரிசுத்த ஸ்தலம், அதாவது அழியாமைக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு ஸ்லாக்கியம் இருக்குது, இதெல்லாம் மறந்து நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த எபிரேயருக்கு ஒரு புத்திமதி சொல்கிறாரு. அதே ஒரு காரியம் தான் இன்றைய தினத்தில் நமக்கு. ஸோ இப்போ நாம் இந்த ஒவ்வொரு வசனங்களாக நம்ம வந்து பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் வசனம் 4லிருந்து இன்னைக்கு 10 வரைக்கும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஸோ இப்போ 4ஆம் வசனம் நம்ம உள்ள போகிற போது, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். ஸோ இதன் ஒரு மொழிபெயர்ப்பில் பாருங்க, ஏனெனில் ஒரு காலத்தில் ஒளியை பெற்றவர்களாயும் பரலோகத்தின் கொடைகளை ருசி பார்த்தவர்களாயும் பரிசுத்த ஆவியில் பங்கு பெற்றவர்களாயும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வசனம் நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு வார்த்தைகளாக நம்ம கவனிக்கும் பொழுது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் அப்படின்னா இருளில் இருந்து பிரகாரத்துக்குள்ளே வந்து விடுறாங்க. ஸோ இயேசுவின் மேலே விசுவாசம் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் பரம ஈவை ருசி பார்த்து, அப்போ பரம ஈவு அப்படிங்கிறது பாருங்க, அந்த ஒரு பலிபீடம் அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ இயேசுவினுடைய அந்த ஒரு ஈடு பலியை விசுவாசிக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கும். ஸோ இங்கே நம்ம கவனிக்கும் பொழுது அந்த பரம ஈவு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஹெவன்லி கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பரிசு. ஸோ இதை யார் தான் கொடுக்க முடியும்னா, பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரம பிதா. ஸோ பிதாவாகிய தேவன் கிட்ட இருந்து அந்த ஒரு பரிசு கிஃப்ட் வருது அப்படிங்கிறது நான் வந்து பார்க்குறோம். ஸோ தேவனுடைய ஈவு அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார், 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ தேவனுடைய ஈவை குறித்து பேசுவார். ஸோ அதுக்கு தான் நம்ம ஒரு வசனம், ஒரு சாம்பிள் பார்க்கும் பொழுது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி எபேசியர் 2:8 சொல்றாரு பாருங்க, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இது தேவனுடைய ஈவு. ஸோ கவனிக்கலாம், நாம் நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிறது பரம பிதாவினுடைய ஒரு ஈவாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சொல். ஸோ இப்போ பிதாவின் கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டாச்சு. ஸோ அடுத்து திரைக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது பாருங்க, அந்த ஒரு ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதலே அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்புறம் பரிசுத்த ஆவியை பெற்று அப்படின்னா பாருங்க, பரிசுத்தாவினுடைய துணையோட தேவனுடைய நல்வார்த்தைகளை சத்தியங்களை நம்ம வந்து உட்கொள்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப கிளியராக புரிந்து கொள்ளணும். ஸோ நம்ம கவனிக்கலாம் பாருங்க, பிதாவினுடைய கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டாச்சு. ஸோ அடுத்து திரைக்குள்ளே போகிறதுங்கிறது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதலை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக்குது. ஸோ பரிசுத்த ஆவியை பெற்றோம்னா அது அந்த பெற்றது அப்படிங்கிறது அது உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்போ முதலே நம்ம பார்த்தது போல தான் பரிசுத்த ஆவியின் துணையோட தேவனுடைய நல்வார்த்தைகளையும் சத்தியங்களையும் உட்கொண்டுட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாட்களிலும். ஸோ இதுதான் நம்ம இந்த ஒரு பகுதியில் நம்ம இந்த ஒரு வசனத்தில் கவனிக்கிறோம். ஸோ ரொம்ப தெளிவாக நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும்போது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட அப்படின்னா தெளிவாக பிரகாசம் அடைஞ்சவங்க, பரிசுத்த ஆவியினால சத்தியத்தை பற்றிய போதுமான அறிவொளி பெற்றிருக்கிறவங்க, சத்தியத்தை பற்றிய முழு அறிவை அடையிறது, முழுமையாக பிரகாசம் அடைந்தவங்க, தேவனுடைய கிருபையை அவருடைய வார்த்தையிலும் திட்டத்திலும் பிரதிபலிக்க பார்த்தவங்க. ஸோ தேவனுடைய திட்டத்தை பற்றிய அறிவினால அசாதாரணமான அந்த ஒரு ஒளியும் ஸ்லாக்கியமும் கிடைக்கப்பட்டிருப்பது, தங்களுடைய கண்கள் திறக்க பெற்றவங்க. இந்த ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டவர்களுக்கு இப்படியெல்லாம் டைட்டில் இருக்குது. ஸோ அதான் நம்ம வந்து கவனிக்கிறோம். மூல உபதேசங்களை பற்றி இயேசுவின் மூலம் செயல்படும் தெய்வீக வல்லமை, நன்மை, ஞானம் மற்றும் அன்பு குறித்த இவ்வளவு தெளிவான நிரூபணம் கிடைக்க பெற்றிருந்தும் பாவத்திலிருந்து திரும்பி இயேசுவை மீட்பராக விசுவாசித்தவங்க தான் இந்த ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு. ஸோ முழு வெளிச்சம் கிடைக்கப்பட்ட பிறகு செய்யப்பட்ட பாவங்களுக்காக அல்லாமல் மாறாக ஓரளவு கணிசமான வெளிச்சம் கிடைக்கப்பட்ட பிறகு செய்யப்பட்ட பாவங்களுக்கான பரிகார தண்டனையாகவே
அடிகள் என்பது கிடைக்கும் அப்படின்றார். ஆனால் முழு வெளிச்சம் கிடைக்கப்பட்ட பிறகு செய்யப்பட்ட பாவங்களுக்கான தண்டனை 2ஆம் மரணத்திற்கு குறைவானதாக இருக்க முடியாது. எல்லா வெளிச்சமும் பெற்றுக்கொண்டு இனி வரும் உலகத்தின் பலன்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு மனம் அறிஞ்சு செய்யக்கூடிய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், அது நிச்சயமாக அது 2ஆம் மரணத்திற்கு அது வழிநடத்தும் அப்படின்னு சொல்றார். ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முழுமையான மற்றும் முதிர்ச்சி அடைந்த ஒரு வளர்ச்சி அங்கே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கணும். ஸோ பரம ஈவு அப்படிங்கிறது கிறிஸ்துவனுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தின் மூலம் நீதிமானாக்கப்படுதல், அந்த ஒரு ஸ்லாக்கியம். அது தெய்வீக கிருபை. நம்முடைய பாவங்களுக்கான பரிகார பலியாக தேவன் அளித்த இயேசுவின் மூலம் கிடைக்கும் மீட்பின் வழியாக பாவ மன்னிப்பை உணர்ந்து அனுபவித்ததுக்கு அப்புறம் அதான் பரம ஈவு. ருசி பார்க்கிறது அப்படின்னா பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுவதன் மூலம் தேவனுடன் முழு இசைவிற்குள்ளாக கொண்டு வரப்பட்டவங்க. கிறிஸ்துவின் பலியை பற்றி கேள்விப்பட்டதோடு மாத்திரமல்லாமல் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை உணர்வதன் மூலமும் தேவனுடனான ஐக்கியமும் உறவும் மீட்டெடுக்கப்படுவதன் மூலமும் அந்த மீட்கும் பொருளின் பலன்களை பாக்கியமான அனுபவத்தில் ருசி பார்த்தவங்க. ஸோ ஒரு தரம் தெய்வீக அருளின் முழு அளவையும் அனுபவித்து பின்னர் அதை தவறாக பயன்படுத்துகிறவங்க. ருசி பார்த்தாச்சு, இருந்தாலும் அந்த கிருபையில் வளர்வதற்கு, கிருபையில் அடங்கி இருப்பதற்கு முடியாமல் அதை வந்து மறுதளிக்கிறது, தவறாக பயன்படுத்துறது. ஸோ அதான் அப்போஸ்தலன் இப்போ ரோமருக்கு சொல்லும்போது சொல்லுவார், கிருபை பெருக பாவம் செய்யலாமா கேட்பார் கேள்வி. கிருபை அதிகமாக தேவன் கொடுக்குறார் அப்படிங்கிறதுக்காக பாவத்தில் நிலை நின்று இருக்கலாமா? அது தவறு இல்லையா சொல்லுவார். ஸோ பரிசுத்த ஆவி அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க. சுவிகாரத்தினுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்தத்தின் ஆவி, சத்தியத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கும் புதிய நம்பிக்கைகள், லக்குகள் போன்றவற்றிற்கு பரிசுத்தமாக்கப்பட்டுறது, நீதிமானாக்கப்படுதல் குறித்த தேவனுடைய ஒரு சான்றாக இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ வளர்ச்சிக்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் பொறுப்பாளிகள் அல்ல என்றும் அவர்கள் 2ஆம் மரணத்திற்கு ஆளாக மாற்றார்கள் என்றும் இது குறிக்குது. ஒருபோதும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாதவர்கள் ஒரு தரம் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்து மறுதளித்து போகிற ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்குள் வெளிப்படும் அந்த இருதய கரைபடிந்த நிலையின் ஆழத்தை ஒருபோதும் எட்டுவதில்லை என்பதை நீங்க கவனிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஸோ தேவனுடைய திட்டங்களுடன் இதயபூர்வமான ஐக்கியம் வச்சிருக்கணும் சொல்றாரு பாருங்க. தேவனுடைய திட்டங்கள் கூட இதயபூர்வமான ஐக்கியம் இருக்கணும். அப்படின்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தையும் நம்ம நேசிக்கணும். அதுதான் இதயபூர்வமான அந்த ஒரு பாண்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ ஏதோ பேருக்கு அங்கே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறதல்ல. ஸோ குறைந்தபட்சம் ஒரு காலத்திற்காவது அவருடன் உடன் வேலையாட்களாக பணியாற்றிய பிறகும் இவ்வாறு தேவனுடைய பரிசுத்த சித்தத்தை புரிந்து கொண்டு வீழ்ச்சிக்கு முன்பு ஆதாம் கொண்டிருந்ததை போல அவருடன் முழுமையான ஐக்கியத்தையும் உறவையும் பெற்றிருக்கிறது தாங்க ஒரு உண்மையான ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அர்த்தம். ஸோ முழுமையான ஒரு உறவு அங்கே தேவனிடத்தில் இருக்கணும். அதான் அங்கே வந்து சொல்றார். ஸோ பெற்றவர்களா அப்படின்னா திருச்சபை. ஏனெனில் தற்காலத்தில் திருச்சபை மட்டும்தான் சோதனையின் கீழே காணப்படுதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ திருச்சபை மட்டுமே மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கடந்து சென்றிருக்குது. நாம் கர்த்தருடன் உண்மையான உடன்படிக்கையை செய்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையின்படி நடப்பதற்கு நம்மை பொறுப்பாளிகளாக்குவார் அல்லது அதை நிறைவேற்ற நம்மை வலியுறுத்துவார். இப்படிப்பட்டவர்களை குறித்து நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கலாம். ஏனெனில் அவர்கள் இருதயத்தில் பாவத்தின் மீது அனுதாபம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வேணும்னே பாவம் செய்வர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ 1000 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் அநேகமாக தேவனுடைய ஒரே மாதிரியான எதிரிகளாகவே இருக்கிறாங்க. எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தாலும் அந்த தேவனுடைய எல்லா கிருபைகளையும் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு முதுக காமிக்கிறது. ஸோ நீதிமொழிகளில் படிப்போம், அதாவது அந்த மூடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்புன்னு சொல்லி சொல்லுவார் ஞானி. ஸோ அப்போ 1000 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் அநேகமாக தேவனுடைய ஒரே மாதிரியான எதிரிகளாகத்தான் இருக்கிறாங்க. திருந்தற்குண்டான வாய்ப்புகள் தேவன் கொடுத்துட்டாலும் அவங்க திருந்த மாட்டாங்க. ஸோ பொதுவாகவே உலகம் இன்னும் ஆதி சாபத்தின் கீழ் காணப்படுகிறபடினால அவர்கள் இன்னும் 2ஆம் மரணத்திற்கு ஆளாகலை. இது விசுவாசிகளுக்கும் விசுவாசத்திலிருந்து வழுவிய கிறிஸ்தவர்கள் என்று பெரும்பாலும் அழைக்கப்படுபவர்களுக்கும் பொருந்தாது. ஒருவேளை நாதாப் அல்லது அபியூவால் குறிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அந்நிய அக்கடியை படைக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதை அந்த விஷயத்தை அங்கே வந்து சொல்கிறார். ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு தண்டனை அங்கே விஷயங்கள் எல்லாம் இருக்குது. மறுதளித்து போகக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்கிறார். சொல்லிட்டு பாருங்க, அடுத்து 5ஆம் வசனம் சொல்றாரு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார்.
ஸோ இனி வரும் உலகத்தின் பலன் அப்படின்னா அதை ருசி பார்க்கறது இது எதை குறிக்குதுன்னா பாருங்க, பலி செய்வதற்கும் இனி வரும் பலன்களை, அதாவது ஆங்கிலத்தில் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பவர்ஸை ருசி பார்க்கிறது அப்படிங்கிறது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய 1000 வருட அரசாட்சியினுடைய அந்த ஒரு பவர்ஸ் பலன்களை ருசி பார்க்கிறது. ஸோ ராஜ்யத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற கூடிய விஷயங்கள் இன்னைக்கு தேவ கிருபையில் நம்மளுக்கு ஓரளவுக்கு இன்னைக்கு தேவன் வெளிப்படுத்திட்டு தான் வந்திருக்கார். ஒவ்வொரு பாடங்களும் நம்ம கேட்கும் பொழுது ராஜ்யத்தின் சுவிசேஷம் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது. யுகா யுகம் குறித்ததான காரியங்களை ஏதோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆவியை தேவன் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா உணர்ந்து கொள்ள முடியுது. ஸோ ராஜ்யத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ கிறிஸ்துவோட கூட சபையும் என்ன பண்ண போகிறாங்கன்னா மத்தியஸ்தர் வேலையை அவங்க வந்து செய்ய போகிறாங்க. ஸோ இதுதான் நம்ம 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம வந்து கவனிக்கும் பொழுது, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுது, ஆவியோ உயிர்ப்பிக்குது. ஸோ அந்த புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படினா மினிஸ்டர்ஸ் ஆஃப் த நியூ டெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் படிக்கிறோம். ஸோ அந்த மினிஸ்டர்ஸ் அப்படின்னா தகுதியுள்ளவர்களாக அவங்க வந்து மாற்றிருக்கிறார். ஸோ இப்போவே அதற்குரிய ஆயத்தமான அந்த வேலைகளை பாருங்க நம்மளை கொண்டு தேவன் செஞ்சுட்டு வந்துருக்கிறார். அப்போ இனி வரும் உலகத்தின் பலன்களை தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய பவர்ஸை நம்மளுக்கு புரிய வச்சுருக்கிறார். ஸோ இதெல்லாம் யாருக்கு புரிய வைக்கிறாருன்னா மினிஸ்டர் ஆஃப் த நியூ டெஸ்ட்மெண்ட், புது உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரராக இருக்கிறதுக்காக நம்மளை வந்து தகுதியுள்ளவர் ஆக்கியிருக்கார். ஸோ அப்படி தகுதியை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம ஆயத்த மனநிலையோடு காணப்படணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது குறிப்பிடுறாரு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாய். அப்போ ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஸோ இதுக்கு முன்னால் பார்க்குறோம், அதுக்கு முன்னால் சமாதானத்தின் சுவிசேஷம். ஸோ சமாதானத்தின் சுவிசேஷம் எப்போ தான் கிடைக்கும்? அவருடைய 1000 வருட அரசாட்சியில் கண்ணுக்கு தெரியும் பாகத்தில் அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை அவங்க வந்து எல்லாரும் பெற்றுக்கொள்வாங்க. ஸோ நான் அதுக்குரிய ஆயத்தம் அப்படின்னா பாருங்கள், அந்த ஆயத்தம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாகவே ஆங்கிலத்தில் ரெடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஆயத்தம் அப்படிங்கிறது ரெடி அப்படிங்கிறதுக்கும் ப்ரிப்ரேஷன் தயார் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது புதிய உடன்படிக்கைக்குரிய ஊழியக்காரராக இருக்கும்படிக்கு நம்ம தயார் பண்ணணும், நம்மளை நாம் சரி பண்ணணும், நம்மளை நாம் தகுதிப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது அங்கே வந்து சொல்கிறார். ஸோ நம்ம இந்த காலத்தில் அதற்கே உரிய தகுதிக்கு நம்மளை நாம் என்ன பண்ணணும்னா தயார்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த ஒரு உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்குன்னு முழுவதும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதான் முதலே நாம் வந்து படித்தோம், தேவனுடைய கற்பனைகளின் பேரிலும் தேவனுடைய திட்டங்கள் பேரிலும் தேவன் பேரிலும் ஒரு இதயபூர்வமான ஒரு அன்பு இருக்கணும். அதான் ரொம்ப ஆசீர்வாதத்தை நோக்கி வழி நடத்தும். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு உலகத்தில் முழுமையான அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழணும். அதுதான் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா உலகத்துக்கூடையும் சமரசமாகிறது, தேவனுடைய வார்த்தைகள் கூடயும் நம்ம சமரசம். அப்படி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா 2 எஜமானுக்கு நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது. ஸோ நம்ம தேவனுக்குன்னு நம்ம வந்தாச்சு, தேவன் பிரிச்சுட்டாங்க அப்படின்னா தேவனுக்கு தான் நம்ம உண்மையாக இருக்கணும். அப்போ அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் உண்மைத்தன்மையை நாம் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ பூமிக்குரிய அனைத்து காரியங்களையுமே நம்ம தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கணும். ஸோ அப்போ நம்ம சுயத்தை பலி செலுத்துகிறோம். அன்றாட பலி அப்படிங்கிறது நாம் சுயத்தை பலி செலுத்துவது போல தான். அப்போ எந்த அளவுக்கு நம்மளை நாம் பலியாக நம்ம கொடுக்குறோம் டெய்லி லைஃப்பில். ஏன்னா அனுதினமும் தானுங்க சிலுவை. அப்போ அனுதினமும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த சிலுவையை தூக்கி நம்முடைய பலியை நாம் செலுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை தயார்படுத்தணும். இப்படி தியாக வாழ்க்கை அப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனை கொடுப்பது போல. ஸோ அப்படிப்பட்ட சுகந்த வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பலியை நாம் தேவ சமூகத்தில் நம்ம வந்து அன்றாடம் ஏறெடுக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ இது தயார்படுத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் அது இருந்துகிட்டே இருக்கணுங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் பாருங்கள் 1000 வருட அரசாட்சியில் அனைத்து ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய வாழ்ந்த வாழ்க்கை தான் எல்லா ஜனங்களுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பாடமாக மாறப்போகுது, ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பலியின் ஜீவியம் தான் நம்ம ஒவ்வொருவரும் வாழணும். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு தான் தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஸோ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அந்த ஒரு ஆளுகை செய்ய நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நடந்த வழியில் நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ நம்ம அனைவருமே அந்த ஒரு புது உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரர்களாக, அதாவது மினிஸ்டர்ஸாக நாம் இருக்கிறோம்.
ஸோ இதுதான் இனி வரும் உலகத்தின் பலன்களை, அதாவது பவர்ஸை ருசி பார்க்கறதுனுடைய அடையாளமாக இருக்குது. ஸோ இப்படித்தான் இந்த ஒரு 5 நிலைகளும் தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சிருக்கிறாங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் அந்த ஒரு 5 நிலைகளாக கூட இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ருசி பார்த்த ஒருவர் திடீர்னு சடனா அப்படியே வெளியே வரார், அப்படியே வெளியே போயிடுறார். அதாவது பிரகாரத்துக்கு வந்தார், பிரகாரத்துலேருந்து தான் போகிறாரு. இதெல்லாம் ருசி பார்த்த ஒருத்தர் மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியே வர்றார். ஸோ பிரகாரத்துக்கு வந்துட்டு அப்படியே ரிவர்ஸில் அப்படியே பாளையத்துக்கே மறுபடியும் போயிட்டான், அப்படின்னா உலகத்துக்கே மறுபடியும் போயிட்டான். ஸோ இப்படிப்பட்டவர்களை ஒரு காலம் புதுப்பிக்கிறது கூடாத காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். ஏன்னா அவர்கிட்ட போய் நம்ம மறுபடியும் போய் பேசிக் எடுக்க முடியுங்களா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையின் ரகசியம் தெரியுங்களா? ஸ்திரீயின் வித்து தெரியுங்களா? திரித்துவம் தெரியுங்களா? வரவிருக்கக்கூடிய 3ஆம் உலகம் தெரியுங்களா? ராஜ்யம் தெரியுமா? இதெல்லாம் நம்ம மறுபடியும் போய் சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்க உள்ள வரைக்கும் போயிட்டு பேக் டு பெவிலியன் மாதிரி மறுபடியும் உலகத்தின் மீது ஆசை வச்சு மறுபடியும் வெளியே வர்றாங்க. ஸோ அப்பேற்பட்டவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவங்க கிட்ட போய் மறுபடியும் நம்ம போய் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரு சத்தியங்களை மறுபடியும் போய் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சு துணிஞ்சுதான் வந்தார். ஆனால் பலி செலுத்துறதுல அவர்னால என்ன பண்ண முடியலன்னு ஒரு பூரணத்தை நோக்கி கடந்து போக முடியல. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா அன்றாட பலிகளில் அன்றாட வரக்கூடிய கஷ்டங்களை அவர்னால சகிக்க முடியாமல் திரும்பி வர்றார். ஸோ அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளே அவங்க கடந்து வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள மறுபடியும் புதுப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்படி புதுப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுதளித்து போகிறவங்களை குறித்து சொல்கிறார். ஸோ மறுதளித்து போனவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கவனிக்கும் பொழுது பாருங்க, இதுக்கு ஒரு நம்ம உதாரணம் நம்ம கவனிக்கும் பொழுது இன்னொரு மொழிபெயர்ப்பில் அந்த ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது திருவிழியத்தில் படிக்கும் பொழுது பாருங்க, கடவுளின் நல்ல வார்த்தையும் வரவிருக்கும் உலகின் வல்லமையும் சுவைத்த இவர்கள் நெறி பிறழ்ந்து விடின் இவர்களை மனம் மாற்றி மீண்டும் புத்துணர்வு பெறச் செய்வது ரொம்ப அரிது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் குறிப்பிடுறார். ஸோ அப்போ மறுபடியும் அவர்களை புதுப்பிக்கிறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இதற்குண்டான விளக்கம் கூட நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது தேவனுடைய நல்வார்த்தை அப்படிங்கிறதுக்கு சாருங்க பைபிள் தான் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லும் வெளிப்படையான வார்த்தைகள் பைபிளில் காணப்படலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்க, வேத வாக்கியங்களும் கூட தங்களை தேவனுடைய வார்த்தைகள் என்றே கோருகின்றன. ஒரு கெட்ட வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படவில்லை. அதன் திரித்து கூறப்பட்ட வார்த்தையை அல்ல, மாறாக தேவனுடைய நல்வார்த்தையை ருசி பார்த்தும் மிக சில கிறிஸ்தவர்களே தேவனுடைய நல்வார்த்தையை அதிகமாக சுவைச்சிருக்கிறாங்க. அவர்கள் கணிசமாக திரித்து கூறப்பட்ட வார்த்தையை தான் பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்கிறார். ஸோ இனி வரும் உலகம் அப்படின்னா வரவிருக்கக்கூடிய யுகம் 1000 ஆண்டு யுகம். இவை அனைத்தையும் இழப்பது அப்படிங்கிறது ஜீவனையே இழப்பதற்கு சமம் சொல்கிறார். ஸோ நம்ம ராஜ்யத்திற்கு ராஜாக்களாக மினிஸ்டர்ஸாக தான் நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், நம்ம ஜீவனை இழக்கிறது போல. ஸோ அந்த வல்லமை அப்படிங்கிறது திரும்ப கொடுத்தலினுடைய வல்லமைகள், உயிர்த்தெழுதல் போன்றவை விசுவாசத்தால் ருசி பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். வரும் யுகத்தில் தேவனுடைய திட்டமும் வல்லமையும் மனுக்குலத்தை ஆசீர்வதித்து மீட்டெடுப்பதற்காக மீட்கும் பொருளின் பலனாகவும் விளைவாகவும் கிடைக்கப்பெற்றவைகளும் வருங்காலத்தில் செயல்படுத்த போகிறவர்களுமாகிய அனைத்து ஆசீர்வாதங்களும் வல்லமைகளுமாக இருக்குது. ஸோ பாருங்க, வரும் யுகத்தினுடைய ஸ்லாக்கியங்களாக இருக்குது. நமது நீதிமானாக்கப்படுதல் அது அனுபவிக்கப்பட்டுச்சு. பரிசுத்த ஆவியின் மூலம் ஜெனிப்பிக்கப்படக்கூடிய விஷயங்களை சொல்கிறார். நன்மைகளாக அனுகூலங்களாக இருக்குதுன்னு சொல்கிறார். தெய்வீக போதனையினுடைய ஸ்லாக்கியங்களாக இருக்குது. நம்முடைய கர்த்தர் வரும் யுகத்தை சித்தரிக்கும் வண்ணமாக அற்புதமான கிரிகளை செய்கிறார். ஸோ பாவங்கள் மன்னிக்கப்படுவதன் மூலமும் தேவனுடனான ஐக்கியமும் உறவும் மீட்டெடுக்கப்படுவதன் மூலமும் மீட்கும் பொருளின் பலன்களை முக்கியமான அந்த பாக்கியமான அனுபவத்தில் உணர்வது, அதன் சில வாக்கியங்களும் வாக்குத்தத்தங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளதை கண்டு சந்தோஷப்படுவதன் மூலமும் இன்னும் நிறைவேறாத பகுதிகளில் ஒரு மகத்துவத்தையும் அழகையும் அங்கீகரிப்பதன் மூலமும் அதன் வாக்கு தத்தங்களின் செழுமையையும் இனிமையையும் மதித்துணர்வது, இது இன்னும் வெகு சிலரே செய்கிறாங்க. அறிவினை அடைவது, புரிதல் கிடைக்க பெறுவது அப்படிங்கிறத அந்த விஷயத்தை சொல்கிறோம். ஸோ இப்படியாக ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல்வார்த்தை இனி வரும் உலகத்தின் பலன்கள் எல்லாத்தையும் ருசி பார்த்துட்டு அப்போ பேக் டு த வேர்ல்டு மறுபடியும் திரும்பி உலகத்துக்குள்ளேயே போகிறாங்க அப்படின்னா அது அவங்க தான் மறுதளித்து போனவர்கள். எபிரேயர் 6:6 சொல்கிறார் பாருங்க, மறுதளித்து போனவர்கள். ஸோ தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
ஸோ இவங்க அந்த மறுதலித்து போனவங்களை குறித்து சொல்கிறார். அப்படின்னா இவ்வளோ கிருபைகளையும் பெற்றுக்கொண்டு, இது நமக்கும் தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, இவ்வளோ கிருபைகளையும் பெற்றுக்கொண்டு அன்றாட நம்மளால் கொண்டு நம்முடைய பலியை கொண்டு தேவனுடைய சமூகத்தில் செலுத்த முடியல, தேவனுக்காக வாழ முடியல, இந்த உலகத்தில் நிற்க முடியல அப்படின்னா நம்ம கூட மறுதலித்து போனவர்கள் தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால், அப்போ நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், தேவனுக்கு ஒரு துக்கத்தை கொடுக்குற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக நம்ம கவனிக்கலாம், மறுதலித்து போனவர். ஸோ நம்ம கூட என்ன பண்ணுறோம்னா, கர்த்தரை நம்ம தேவனை நாம் மறுதலிக்கிறோம். ஸோ அவங்க சொன்ன சத்தியத்திற்கு எதிராக நாம் செயல்படுவது போல பாருங்க. பேதுரு அவர் மறுதலிச்சார், யூதாஸ் காட்டி கொடுத்தார், ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொன்னார், சாப்பிட்டாங்க. ஏவாளும் ஆதாவும் சாப்பிட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் அவங்கள குறித்து நம்ம குறைகளும் அவங்க இப்படி தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இஸ்ரேல் ஜனங்கள் மாபெரும் தவறு பண்ணிட்டாங்க, என்னென்னா ஆண்டவரையே சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறோம். அவரவே ஒரு கொடூர மரணத்திற்குள்ளே கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம இவ்வளவு கிருபைகளையும் பெற்றுக்கொண்டு இந்த ஒரு உலகத்தினுடைய விஷயங்களை நாம் மேற்கொள்ள முடியாமல் மறுபடியும் உலகத்தோடு நம்ம சமரசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம கூட கிறிஸ்துவை நாம் சிலுவையில் அறைவது போல தான். ஸோ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் போல தான் நாம். ஆதாம் ஒரு முறை அந்த பழத்தை சாப்பிட்டார், ஆனால் நம்ம தெரியாமல் தெரிஞ்சு எவ்வளோ டைம் பழத்தை சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த பாவத்தை செய்கிறோம். ஸோ இது நம்ம யோசிக்கணும் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, இது கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ அதுதான் அங்கே சொல்கிறார், மறுதலித்து போனவர்கள் அப்படின்னா இன்னொரு மொழிபெயர்ப்பில் வழிவிலகி போவார்கள் ஆனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ வழிவிலகி போவார்கள் ஆனால் அவர்களை மறுபடியும் மனம் திரும்புதலுக்குள் வழிநடத்துவது இயலாத காரியமே. அவர்கள் இறைவனின் மகனை திரும்பவும் சிலுவையில் அறைந்து அவருக்கு பகிரங்க அவமானத்தை ஏற்படுத்துகிறாங்க. யாருங்க? இந்த வழிவிலகி போகிறவங்க. ஸோ அப்போ நல்ல வழியை விட்டு முட்கள் நிறைந்த கற்கள் நிறைந்த பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு கர்ஜிக்கிற சிங்கமாகிய சாத்தான் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறது. ஸோ இது எப்படி இருக்கும்? அது சரியாக இருக்குங்களா? இப்போ அது சரியாக வராது. ஏன்னா தேவன் நல்ல வழி கொடுத்துருக்கார். அந்த வழியை விட்டுட்டு நம்ம முட்கள் நிறைந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதிகளுக்குள்ளே நம்ம கடந்து செல்வது அப்படிங்கிறது அது தவறு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வண்டி எடுத்துட்டோம்னா அந்த வண்டி நல்லா ஓடுறதுக்கு நல்லா வர்றதுக்கும் அதுக்கு இந்த அச்சாணி, அதாவது வீல், சக்கரம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சக்கரத்தில் அந்த பழைய காலங்களில் அந்த மாட்டு வண்டியெல்லாம் இருக்கும் பொழுது அச்சாணின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அச்சாணிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அச்சாணி கழண்டு போச்சுன்னா அந்த வண்டியை சாஞ்சிடும். அதே போல் இன்றைக்கி டயரெல்லாம் இருக்குது, அதில் வரக்கூடிய அந்த ராடு, அந்த நட்டு, இதெல்லாம். ஸோ அது கழண்டுருச்சு அப்படின்னா அந்த வண்டியை கழன்று. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாயிரும். ஸோ அப்போ அந்த மறுதலித்து போகிறது அப்படிங்கிறது கலன்று தனியாக போயிடுறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே கடந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா பாருங்கள், ஒருத்தர் ஒரு முறை கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால அவங்க சுத்திகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வெளியே போயிட்டு மீண்டும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கிருபைக்குள்ள மீண்டும் தெரியாமல் பண்ணிட்டு இவங்க மறுபடியும் சுத்திகரிங்க அப்படின்னு சொல்றார். அப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டாங்க, உங்களை அறியன்றார். ஏன்னா இவ்வளோ கிருபைகள் நம்மளுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம இவ்வளோ கிருபைகளையும் நம்ம பெற்றுக்கொண்டுட்டு நம்ம மீண்டும் நம்ம உலகம்தான் முக்கியம்னு போனோம்னா இது எவ்வளோ தப்புங்க. பாருங்கள், இன்றைக்கி டெய்லி நம்மளுக்கு சத்தியம் வருது, வாரம் நம்மளுக்கு நேரடி கூடுகை வருது, பெரியன்ஸ் வருது, அதே போல் கன்வென்ஷன் வருது, மாதத்தில் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு டைம் விடுமுறை தினங்களில் நம்மளுக்கு 1 டே மீட்டிங்ஸ் வருது. அது இல்லாமல் வருடத்திற்கு 2 கன்வென்ஷன் வருது. தேவைப்படும் பொழுது சகோதர சகோதரிகள் ஐக்கியத்தை நாம் ஏற்படுத்தி கொள்கிறோம். இப்படி எல்லாமே நாம் பெற்றுக்கொண்டுட்டு நம்ம மீண்டும் வழிவிலகி போயிட்டோம். மீண்டும் கிறிஸ்துனுடைய கிருபைக்குள்ள வராமல் விலகி போயிட்டு திடீர்னு ஏதோ ஞானோதயம் அந்த மாதிரி மறுபடியும் உள்ள வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கர்த்தர் சொல்லுவாங்க, உங்களை அறியேன். ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய ஈடுபலியின் புண்ணியத்தை புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாமே தெரியுமே, எல்லாமே கேட்டு நல்ல மனசாட்சியோட அந்த நல் மனசாட்சி உடன்படிக்கை எடுத்தீங்களே, அப்போ மீண்டும் உலகத்துக்குள்ளே போயிட்டு அல்லது மீண்டும் அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ முடியாமல் போயிட்டு மறுபடியும் வர்றது. அப்புறம் கொஞ்ச நாள் இங்கே இருக்கும்பொழுது அப்புறம் மறுபடியும் இங்கே ஏதோ பிரச்சனை, பலி செலுத்த முடியல, வீட்டு பிரச்சனை, வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உடனே மறுபடியும் போகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்லிடுவாங்க, உங்களை அறிய உங்களுக்கு தெரியாதுன்றது. ஸோ ஏன்னா அவங்க அந்த அர்ப்பணிப்புகள் எல்லாமே எப்படி நினச்சிட்டாங்கன்னா அது ஒரு சாதாரணமான ஒரு அர்ப்பணிப்பு மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க.
எப்படி பெயர் சபையில் ஒரு ஞானஸ்தானம் எடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அப்படி நினைச்சாங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது சரியான ஒரு வாழ்க்கை முறையாக இருக்காது. ஸோ அப்படி உலகத்துக்கு கூட சமரசம் வச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய அர்ப்பணிப்பு கூட செல்லாததாயிரு. ஏன்னா, உலகத்திற்கும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சம்மதம் இல்லை. உலகத்திலிருந்து நம்மளுக்கு தேவன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரிச்சு தான் எடுத்திருக்கார். ஸோ அப்படி உலகத்துக்கு கூட சமரசம் இருந்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை அது செல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறோம். அவங்கள மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஸோ இதெல்லாம் எபிரேய ஜனங்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளும் கேட்குறோம். அங்கே எபிரேய ஜனங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஸோ இப்போ இப்போ இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை இருக்குதா, அல்லது இவ்வளோ பெரிய ஒரு நியாய தீர்ப்பு இருக்குதா, இப்படிப்பட்ட ஒரு 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 புதுப்பிக்க முடியாத சூழலுக்குள்ள நம்ம போயிருமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அதே ஒரு பயம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு வரணும். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவருக்கு மனவாட்டியாகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு லிட்டரலாக நம்ம வந்து கவனிக்கும் பொழுது, ஒரு ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா, கணவன் கிட்ட மனைவி போய் பேசும்பொழுது, நீ யார் உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா, சீரியஸாவே சொன்னா எப்படி இருக்கு? சீரியஸாவே சொன்னா, உங்களை எனக்கு தெரியாது, நீங்க யாருங்க, உங்களை அறியேன் அப்படின்னா எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள போனா அது ரொம்ப கஷ்டம். அவங்கள மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் கேட்கும்பொழுது அந்த ஜனங்கள் பயந்தாங்க. அதை விட அதிக பயம் நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். ஸோ மேலான ஆசீர்வாதங்கள் நமக்கு தான் தேவன் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்ண போறோம்னா, நாளைக்கு உலகத்துக்கே ஒரு சமாதானத்தின் சுவிசேஷத்தை நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உணர்வோட, பய உணர்வோட, அச்ச உணர்வோட நம்ம வந்து வாழணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கறோம். ஸோ நம்முடைய சகோதரர் விளக்கம் கொடுக்கும் பொழுது, வழிவிலகி அப்படிங்கிறதுக்கு அதற்கு பின்னரும் வழிவிலகி சென்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தயவிலிருந்து வீழ்ச்சி பெறுறது, பாவத்திற்குள்ள போறது, நீதியிலிருந்து மனப்பூர்வமாகவும் விடாப்பிடியாகவும் விலகி செல்றது. பாருங்க அந்த வார்த்தையை கவனிக்கணும். நீதியிலிருந்து மனப்பூர்வமா விலகி போறது. ஸோ நம்ம வந்து கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கணும், சகிச்சு தான் வாழணும் இந்த இந்த ஒரு பாதையில். ஏன்னா நம்ம வந்திருக்கிறது விசாலமான வழி அல்ல, நம்ம வந்திருக்கிறதே இடுக்கமான வழி. அப்போ அந்த இடுக்கமான வாசல்ல வந்தா நிச்சயம் நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா அந்த அந்த ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையிறதுங்கிறது, அந்த ஒட்டகத்தின் மேலே இருக்கக்கூடிய சகல பனிமூட்டுகளை எடுத்து வெளியே வைக்கணும். அப்படின்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய சகல விதமான உலகத்தினுடைய சுமைகளையும் மற்றும் சுயத்தை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களையும் எடுத்து கீழே வைக்கணும். அப்படி கீழே வச்சா தான் நாம் என்ன பண்ண முடியும்னா, அந்த இடுக்கமான வாசலில் போக முடியும். அப்போ நம்ம இடுக்கமான வாசலில் போகிறேன்னு வந்ததுக்கப்புறம், எனக்கு இங்கே பஞ்சு மெத்தையே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியுங்களா? நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறதே ரொம்ப குறுகலான வழி. அப்போ குறுகலான வழியில் போகும்பொழுது நிறைய நம்மளுக்கு சிராய்ப்புகள், காயங்கள், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஸோ அப்போ அதுக்கு தான் கர்த்தர் சொல்லிட்டாங்க, நான் எப்படி போனனோ அதே போல் நீங்கள் வாங்க. உங்களுக்கு தான் என்னுடைய உங்கள் ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கே, மாதிரி இருக்கே, என்னுடைய அடிச்சுவடுகள் இருக்குதே, அதில் நீங்கள் வாங்க பார்த்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ விடாப்பிடியாக நம்ம விலகி செல்லக்கூடியவர்களாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். வழி செலுத்தும் ஆசாரிகளாக இருந்த நிலையிலிருந்து மனப்பூர்வமாக பாவம் செய்யும் நிலைக்கு செல்றது. எவ்வளோ ஒரு எச்சரிப்பு பாருங்க பாருங்க. வழி செலுத்தும் ஆசாரிகளாக இருந்த நிலையிலிருந்து மனப்பூர்வமாக பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலை. ஆசாரியர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வேலை, எவ்வளோ பெரிய ஒரு ஊழியம், எவ்வளோ பெரிய ஒரு ஸ்தானம். ஸோ அந்த ஒரு ஸ்தானத்திலிருந்து மனப்பூர்வமாக, மனது அறியாமல் இல்லை, மனப்பூர்வமாக இறங்கி வர்றது, பாவம் செய்யறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படின்னா வழி விலகி சென்றக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தங்களுக்குள் உண்டான புதிய ஜீவனை இழக்கிறது, சத்தியத்தை அதன் அடிப்படையில் இருந்தே நிராகரிக்கிறது, கர்த்தரை விட்டு விடுறது, தேவனுடைய தயவின் அடிப்படையாகிய இயேசுவின் மீட்கும் பொருளை மறுதளிக்கிறது, இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறையது, அவருடைய ஈடுபலியின் ரத்தத்தை, அந்த புண்ணியத்தை சாதாரண ரத்தம் என்றது. ஸோ இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்குறோம். இவர்கள் 2ஆம் மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதிலிருந்து மீட்பு கிடையாது. இத்தகையோர் தேவனுக்கும் நீதிக்கும் முரணான மற்றும் அழிவுக்கு ஏதுவான குணங்களை அல்லது சித்தங்களை வளர்த்தி கொள்றாங்க. ஆவியின்படி நடக்காமல் மாம்சத்தின்படி நடக்கும் பாதையில் நிலைச்சிருக்கிறது. ஒழுக்க நெறியில் பின்னடைவு, பாவ வாழ்க்கையில் அந்த ஒரு பழக்க வழக்கங்களில் விழுறது, சுற்றி நெருக்கி நிற்கும் பாவத்திற்கு இடமளிக்கிறது, எதிராளியும் அவனுடைய கிரியைகளையும் எதிர்த்து நிற்பதை நிறுத்தி விடுறது, அர்ப்பணிக்கப்பட்ட விசுவாசிகளாக இருக்கும் பாக்கியம் பெற்றவர்களின் தரப்பில் மனப்பூர்வமாக செய்யப்படும் பாவம் அல்லது விசுவாச துரோகம். ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே நாம் பேசலாம் ரொம்ப நேரம். ஸோ எதிராளி கூட எதிர்த்து தான் நிற்கணும்.
நம்மளுக்கு பேசிக்லேயே பாடம் பார்த்துருப்போம், எதிராளியாகிய சாத்தான். ஸோ அவங்க கூட எதிர்த்து தான் நிற்கணும். கர்த்தர் சொன்னாருங்களா, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி வர்றா, என்னிடத்துல அவனுக்கு பங்கே இல்லை என்றார். அப்படின்னு எவ்வளோ விலகி போறாரு பாருங்க. அப்படின்னு விலகி போறாருன்னா அவன் வரவே முடியாது, பக்கத்தில் சமரசமே பண்ண முடியாது கர்த்தர்கிட்ட. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, உலகத்து கூட அல்லது எதிராளிகள் கூட நம்ம சமரசம் ஆகிட்டு இருக்கிறோமா, எந்தெந்த வகையில் ஆகிறோம். ஸோ யோசிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மனப்பூர்வமாக செய்யக்கூடிய விஷயங்களை நாம் நம்ம இடத்துலேருந்து எடுத்து போடணும். ஸோ வெளிப்படையான பாவத்தினாலோ அல்லது உடன்படிக்கையின் ரத்தத்தின் அந்த ஒரு புண்ணியத்தை மறுதளிப்பதனாலோ தேவனுடைய தயவுகளை மனப்பூர்வமாக நிராகரிக்கிறது. முழுமையான வெளிச்சத்திற்கும் அறிவிற்கும் எதிராக மனப்பூர்வமாக பாவம் செய்கிறது. அவர்களுடைய பாவம் மனப்பூர்வமாக செய்யப்படும் பாவமாக இருக்கும். அது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பூரணத்துவத்தை நோக்கி செல்வதற்கு எதிர் திசையில் செல்றது. நமது பலியின் உடன்படிக்கையில் நாம் தோல்வி அடைந்தால் நாம் எல்லாவற்றையும் முற்றிலும் இழந்து விடுவோம். ஸோ இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில், பலியின் வாழ்க்கையில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா எல்லாமே போச்சு, அவ்வளோதான். அவங்கள புதுப்பிக்க முடியாது, இப்போ ரெனிவிலே பண்ண முடியாது, இப்போ 2ஆம் மரணம். ஸோ கழுவப்பட்ட பன்றி சேற்றில் பொருளை திரும்பினது போல் ஆயிரும் நம்ம நிலமை. ஒரு பன்றியை கழுவி நல்லா குளிப்பாட்டி கொண்டாந்து நடு வீட்டில் வச்சுட்டா மறுபடியும் சேத்துல விழுந்து எப்படி இருக்கு? அப்போ எடுத்த பிரயாசமெல்லாம் வீண் தான். ஸோ அந்த போல தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, நாம் கடிவாளத்தை போட்டு நம்முடைய பழைய சிருஷ்டியை ஒடுக்கி கட்டி வச்சு திருப்பி வச்சு புதிய சிருஷ்டியை மேலோங்கி வளர செஞ்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு சிக்ஷைன் அல்லது ஏதோ ஒரு கசப்பான அனுபவங்கள் மூலியமாக நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு புயல் வருது. உடனே நாம் உலகத்தினுடைய காரியங்களை உள்ள கொண்டாந்து வச்சுட்டு மாம்சத்தை நாம் திருப்திப்படுத்தும் விதமாக நடந்துட்டோம் அப்படின்னா அது கழுவப்பட்ட பன்றி சேத்துல போய் மறுபடியும் விழுந்தது போல தான் ஆயிரும் நம்ம நிலைமை. ஸோ அது தப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அத்தகையோரின் முடிவு அழிவு 2ஆம் மரணமாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் பாருங்க, கிறிஸ்து கூட ஆளுகை செய்வதற்காக வந்திருக்கிறோம், கிறிஸ்துவின் மனவாட்டியாக வந்திருக்கிறோம், கிறிஸ்து கூட இருப்பதற்காக வந்திருக்கிறோம், புதிய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தினுடைய விஷயங்களை நம்ம கரைப்படுத்திட்டோம் அப்படின்னா நாம் 2ஆம் மரணத்திற்கு பாத்திரவான்களாக போயிடும். நம்முடைய அழைப்பே அது இல்லைங்க, அது நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய அழைப்பே திரள் கூட்டமும் அல்ல, 2ஆம் மரண வகுப்பாக இருக்கும் அல்ல. நம்முடைய அழைப்பே வந்து கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு தான். அப்படி தான் நம்ம அந்த சிந்தையோடு தான் போகணும். ஸோ தேவனுடைய ஒரே ஒரு காரியம், அவருடைய சித்தத்தை செய்கிறது மட்டும்தான் கிறிஸ்துவனுடைய மிக முக்கியமான பணியாக இருந்துச்சு. கிறிஸ்துவனுடைய அழைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கூட நம்ம புரிந்து கொள்ளலாம், தேவனுடைய சித்தம் செய்கிறது தான். தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு வாழ்வதற்காகத்தான், அந்த அழைப்புக்காகத்தான் வந்திருக்கார் கீழே. அது அப்படியே வாழ்ந்து காமிச்சிட்டார். வேற எந்த ஒரு விஷயமும் அவருடைய சிந்தையில் வரல. ஸோ அது போல தான் நம்ம வந்து வாழணும் அன்புக்குரிய சகோதரர். ஸோ யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முதலில் நம்மை போஷித்ததோ அவர் வழி விலகி சென்றாலும் நாம் நமக்கென்று சத்திய ஆவியை உரித்தாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதுதான் நம்ம வந்து கவனிக்கும் பொழுது போன வாரத்தில் கூட நம்ம வந்து பார்த்தோம் பாருங்கள், ஒருவர் நிற்க 1000 பேர் விழுவாங்க. ஸோ நம்ம சத்தியத்தில் கொண்டு வந்தவங்க கூட ஒரு சில சூழல்கள் அவங்க வந்து வேற ஒரு நிலைமைக்குள்ளே போயிடலாம். ஸோ அவங்களவே பார்த்துட்டு வந்துட்டு அவங்க விழுந்த குழியில் போய் நம்மளும் விழுந்துடக்கூடாது. ஸோ நம்மளுக்கு தேவன் சத்தியம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க அந்த ஞானம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம தேவ கிருபையில் வாங்கி நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம்னா நம்ம வந்து அந்த ஒரு சிந்தையோடு நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ அதே போல் பாருங்கள், அங்கே ஒரு காரியங்களை இப்போ கவனிக்கும் பொழுது அறியாமையாலோ அல்லது பலவீனத்தாலோ செய்யப்படும் செயலை குறிக்கல, தற்காலிகமாக மாம்சத்தின் பலவீனங்களால் மேற்கொள்ளப்படுவதே அது குறிக்கல. ஒருவேளை சிலர் 2ஆம் மரணத்திற்கு கூட அங்கே ஆளாகலாம் அப்படின்னு கூட அங்கே வந்து சவர் சொல்கிறோம். ஸோ அப்படி வந்து போயிட்டாங்க, மறுதளித்து போயிட்டாங்க, போனவர்களா இருந்துட்டாங்க அப்படின்னா பாருங்கள், கிறிஸ்தவர்கள் தெய்வீக தயவிலிருந்து விலகி செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதை காட்டுது. ஸோ தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். ஸோ நான் நிற்கிறேங்க, நான்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ முடிவு பரியந்தம் நிலை நிற்கக்கூடியவங்க தான் அங்கே நிற்க முடியும், நிலைக்க முடியுங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி போயிட்டாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள், அதாவது அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், தெய்வீக தயவிலிருந்து விலகி செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனம் 4லிருந்து 6 வரைக்கும் நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுக்குது. ஸோ நம்ம வந்து விலக மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஸோ நமக்குண்டான சோதனைகள் வரும் பொழுது, நமக்குண்டான அனுபவங்கள் கடந்து வரும் பொழுது அதில் நாம் கிறிஸ்துவை நாம் முன்னிறுத்தி நிலைநிறுத்தி நாம் வந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவங்க தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் அப்படின்னா பாருங்கள், பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை சொல்கிறார் நம்முடைய மூத்த சகோதரர்.
மோசே கன்மலையை இருமுறை அடித்த சம்பவத்தில் இது நிழலாக காண்பிக்கப்படுது. ஸோ கன்மலையை முதல் விசை அடிக்கிறது அப்படிங்கிறது நமது கர்த்தருடைய சிலுவை மரணத்தை அது அடையாளப்படுத்துகிறதா இருக்குது. கன்மலையை 2ஆம் விசை அடிக்கிறது அப்படிங்கிறது தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறது, அது அடையாளமா இருக்குது. ஸோ அங்கே மோசே கிட்ட சொன்னார், ஃபர்ஸ்ட் டைம் சொன்னார், நீ போய் கன்மலையை அடி அப்படின்னு சொல்லி. ஸோ அது கர்த்தர் ஒரு முறை அடிக்கப்படக்கூடிய அந்த ஒரு சிலுவை மரணத்தை அது அடையாளப்படுத்திடுச்சு. 2ஆம் முறை பேசுன்னு தான் சொல்கிறாரு. ஜனங்கள் ஏற்படுத்தின அந்த ஒரு ஒரு பிரச்சனையினால, டென்ஷன்னால இவர் என்ன பண்ணிட்டான்னு சொல்லி, நான் பேசுவதற்கு பதிலாக நான் யார் தெரியுமா, நான் அடித்தா தண்ணி வரும் தெரியுமான்னு சொல்லி டக்குன்னு அடிச்சிட்டார். அதுதான் அவருடைய நிலைமையை அவர் மறந்துட்டார். ஸோ தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை அவர் என்ன பண்ண முடியலன்னா, அவர் உணர முடியல. அதுதான் மாபெரும் ஊழியக்காரனும் என்ன பண்ணலான்னு சொல்லி விழுகக்கூடிய சூழல் உருவாகுது அப்படிங்கிறத இந்த ஒரு சம்பவங்கள் மூலியமாக நாம் கவனிக்கிறோம். ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, மீண்டும் நம்முடைய கர்த்தரை நாம் சிலுவையில் அறையக்கூடியவர்களாகவோ அவமானப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருந்திருக்கூடாது. ஸோ மோசேயை பார்க்கிலும் தாங்கள் மோசமாய் நடந்துள்ளனர் என்றோ அல்லது கர்த்தரை கனப்படுத்தும் விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையற்றவர்களாக தாங்கள் இருந்துள்ளனர் என்றோ வருந்துகின்றவர்களுக்கு ஆறுதலாக இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் தண்டனையானது கடுமையாக இருப்பதற்கான காரணம் அது நிழலின் ஒரு பாகமாக காணப்படுவதனாலேயே ஆகும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ அந்த சிலுவையில் அறைவது அப்படின்னா மனப்பூர்வமாக பாவம் செய்யுது. ஸோ தங்களை பரிசுத்தம் செய்த, அதாவது பிரித்தெடுத்து வைத்த அந்த உடன்படிக்கையின் விலையேற பெற்ற ரத்தத்தை சாதாரண ரத்தமாக நினைக்கிறது, சாதாரணமாக நினைக்கிறது. ஸோ பாருங்க, இப்போ நம்ம கூட தேவ கிருபையில் அந்த பரிசுத்த பந்தியை நம்ம கர்த்தருடைய மரணத்தை நினைவுகூரும் அந்த ஒரு பந்தியை நம்ம ஆசரிக்க போகிறோம். ஸோ அந்த அப்பமாக அந்த திராட்சரசம், அதாவது கிறிஸ்துனுடைய அந்த ஒரு அப்பமாகிய அந்த ஒரு சரீரம், திராட்சரசங்கிறது அவருடைய ரத்தம். இந்த விஷயத்தை நாம் அனுசரிக்கும் பொழுது, அதை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு வருடத்திற்கே உரித்தான அந்த பாவம், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுத்துங்கிற ஒரு விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு ஸ்லாக்கியத்தை தேவனுடைய கருத்துலேருந்து நாம் வாங்கிக்கொள்கிறோம். ஸோ அப்படி வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அதற்கு வரக்கூடிய நாட்களில் நான் உண்மையாக வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோடு நம்ம ஒவ்வொரு நிமிடங்களையும் நம்ம கடந்து செல்லணும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஸோ அப்படி நம்ம மாற்றம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே உருவாகலை, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உருவாகலை அப்படின்னா அது சாதாரணமான ஒரு ரத்தம் மாதிரி ஆயிடும். அதுக்கு வேல்யூ இல்லாமல் நம்மளே பண்ணிடுறோம். அப்படி நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இருந்துடக்கூடாது. ஸோ இந்த சுவிசேஷ யுகத்தில் முழுமையான வாய்ப்பை பெற்ற பிறகும் மனப்பூர்வமாக கிறிஸ்துவை நிராகரித்தவர்கள் மீண்டும் அவரை நிராகரித்து சிலுவையில் அறைய மற்றொரு வாய்ப்பை பெறுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்றோம். அப்படின்னா அவங்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த அழைப்பினுடைய மேன்மையை அவங்க உணரல, கிறிஸ்துவின் ரத்தத்தையே அவங்க சாதாரணமாக நினச்சிட்டாங்க, மறுபடியும் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஸோ அப்போ மறுபடியும் அவங்க உள்ளே மறுபடியும் ஒரு ஒப்புரவாயிட்டு மறுபடியும் வெளியே போய் சிலுவையில் அறையலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. செகண்ட் டெத்தான்ற ஸோ வெளியரங்கமான அறிக்கையின் மூலம் தேவனுடைய குமாரர்களாகவும் உலகில் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாகவும் குறிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி இனி இல்லை அப்படிங்கிற நாம் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா மறுபடியும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது இயேசு தங்களுடன் இருந்தபோது யூதர்கள் அவர் பேரில் கொண்டிருந்த அதே இருதய மனப்பான்மை அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு தரம் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் அந்த விஷயத்தில் தெளிவான போதனைகளை பெற்றிருந்தும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவரை புறக்கணித்த குற்றத்திற்காக ஆளானவர்களாக அவர்கள் கருதப்படுறாங்க. ஸோ இயேசுவை பின்பற்றுவதாக கூறிக்கொள்ளும் சில சீஷர்கள் உண்மையான பலியின் அந்த ஒரிஜினல் சாக்ரிஃபைஸ் புண்ணியத்தை புறக்கணித்தாலும் தங்களை மீட்டுக்கொண்ட இரத்தத்தை மறுதளித்தாலும் மரணத்திற்குரிய பாவத்தை செய்தவர்களாக அவங்க கருதப்படுறாங்க. இது யாருங்க? அந்த உண்மையான சில சீஷர்கள் நம்மளை குறித்து தான் சொல்கிறார். ஸோ ஒரிஜினல் சாக்ரிஃபைஸ் அந்த புண்ணியத்தை நாம் புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரத்தத்தை நாம் சாதாரணம் என்ற மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது பாருங்கள், மோசே கன்மலை அடித்த காரியமானது இயேசுவும் அவருடைய போதனைகளும் அவருடைய நோக்கமும் பகிரங்கமாக வெளிப்படையாக புறக்கணிக்கப்பட்டதை அது அடையாளப்படுத்துது. சாதாரணமாக நினைக்கிற ஒரு கண்மலை அடிச்சிட்டான், அப்படிதான் நம்ம நினைக்கிற அவர் அடிச்சிட்டாருன்னு. ஆனால் அதில் மிகப்பெரிய சத்தியம் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் நம்ம இன்னொரு பாடம் கூட பார்க்கலாம், கண்மலையிலிருந்து வரும் தண்ணீர் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் அந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ யூதாசினுடைய மன வருத்தம்
அவனை ஒரு புதுப்பிக்கப்பட்ட அல்லது சீர்திருத்தப்பட்ட வாழ்க்கைக்கு வழிநடத்தாமல் தற்கொலைக்கு தான் வழிநடத்துது. அப்போ மறுதளிச்சு வழிவிலகி போயிட்டா அவங்க வாழ்க்கையில தேவ சமாதானம் இருக்காது. உலகத்துக்கு கூட சமரசம் வச்சு போயிட்டா தெய்வீக சமாதானம் அங்கே நிலவாதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ அதுதான் யூதாசினுடைய மன வருத்தம் அவரை புதுப்பிக்கப்பட்ட அல்லது சீர்திருத்தப்பட்ட வாழ்க்கைக்கு வழிநடத்தல, தற்கொலைக்கு வழிநடத்துது. ஸோ ஆதாமின் அறிவும் மீறுதலும் மரணத்தால் நீதியாக தண்டிக்கப்பட்டதென்றால் யூதாஸின் அறிவும் பாவம் 2ஆம் மரணத்திற்கு குறைவான எதையும் அது கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டார். ஸோ ஒரு சரியான பாதைக்கு மனம் திரும்புதலுக்கு வழிவகுப்பதன் மூலம், ஏனெனில் நம்முடைய தரப்பில் மனப்பூர்வமாக செய்யப்படும் பாவங்களுக்கு கிறிஸ்து எந்த மீட்கும் பழியையும் அவர் கொடுக்கல. மிகவும் கடினமான இருதயங்களுக்கு மனம் திரும்புதல் சாத்தியமில்லை. இருதய கடினம் இருந்துச்சுன்னு என்ன ஆகுன்னா அவங்கள மனம் திருந்து வைக்க முடியாது. ஆவிக்குரிய பெருமையினால் பயங்கரமான அபாயம் ஏற்படும் என்றும் அதிலே தொடர்ந்து காணப்படும் பட்சத்தில் நிச்சயமாக 2ஆம் மரணம் நேரிடும் என்றும் நாம் உணர்ந்து கொள்ளணும். ஸோ பாருங்க அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, ஆவிக்குரிய பெருமைக்கு கூட எவ்வளோ பெரிய ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்றார். எனக்கு எல்லாம் தெரியும், நான் நிறைய படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் புரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்துட்டா கூட இங்கே சொல்லிட்டார், ஆவிக்குரிய பெருமையினால் பயங்கரமான அபாயம் ஏற்படும் என்றும் அதில் தொடர்ந்து காணப்படும் பட்சத்தில் அதுதான் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகிறது. அப்படின்னா அது பாவம் மாதிரியே தெரியாது. அப்படின்னா நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும் பொழுது இந்த ஆவிக்குரிய பெருமை கூட அது எப்படி இருக்குன்னா அது அவங்களுக்குள்ள இருக்கிறதே தெரியாது, அவங்களுக்கே தெரியாமல் அது இருக்கும். ஸோ அது வசனங்கள் மூலியமாக இப்படிப்பட்ட 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது நாம் என்ன பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கொள்ளணும். அதான் சொல்லிட்டாங்க, அதில் தொடர்ந்து காணப்படும் பட்சத்தில் நிச்சயமாக 2ஆம் மரணம் நேரிடும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஸோ வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்படும் மீறுதல்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. பிளான் பண்ணி பாவம் பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மாறாக அவற்றுக்கு பரிகாரம் செய்யப்படணும். அப்படின்னா முழுமையான வெளிச்சத்திற்கு எதிராக அவை செயல்பட்டால் அதற்கான தண்டனை 2ஆம் மரணத்திற்கு குறைவான ஒன்றாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். ஸோ முழுமையான வெளிச்சம் இன்னைக்கு நம்மளுக்கு வந்தாச்சு, பிரைட் சைனிங் இன்னைக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம அந்த வெளிச்சத்திற்கு ஆப்போசிட்டாக நம்ம செயல்பட்டுட்டோம், இருளின் அந்தகாரத்திற்கு ஏற்ப நாம் செயல்பட்டுட்டோம் அப்படின்னா அதற்கான தண்டனை நிச்சயமாக வரும். ஸோ தப்பித்துக்கொள்ள முடியாது. ஸோ பாவத்திற்காக வருத்தப்படுவதும் தெய்வீக தயவுக்கு திரும்ப வேண்டும் என்கிற விருப்பமும் வேணுங்கிறார். அதாவது பாவத்திற்காக வருத்தப்படுவதும் தெய்வீக தயவுக்கு திரும்ப வேண்டும் என்கிற விருப்பமும் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் மறுபடியும் புதுப்பிக்க முடியாத மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்யல அப்படிங்கிற ஆதாரம். அப்படின்னா பாவத்திற்காக வருத்தப்படணும், ஐயோ இப்படி பண்ணிட்டுமே, தெய்வீக தயவுக்கு திரும்பணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கணும் நம்மளுக்கு. அதுக்கு தான் நம்முடைய சகோதரர் சொல்றாரு, மனசாட்சியின் குரல் கவனிக்கும் பொழுது உண்மையான பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் மனஸ்தாபப்படுவதற்கும் மனம் வருந்துவதற்கும் மனம் திருந்துவதற்கும் தயாரா இருப்பாங்க, உண்மையான பரிசுத்தவான்கள். ஸோ தாங்கள் தேவனை துக்கப்படுத்திட்டோம் அப்படின்னு உணர்த்தப்படும் போது அவர்கள் உடனே மனஸ்தாபப்படுவாங்க. இந்த மாதிரி மனஸ்தாபங்களில் தேவன் பிரியமா இருப்பார். ஸோ எப்பொழுதுமே உண்மையான பரிசுத்தவான்கள் மனஸ்தாபப்படுவதற்கு தயாரா இருக்கணும், மனம் வருந்துவதற்கு தயாரா இருக்கணும், மனம் திருந்துவதற்கும் தயாரா இருக்கணும். இந்த 3 ரொம்ப முக்கியம். ஸோ அது ரொம்ப அவசியமா இருக்குது. ஸோ சீர் பொருந்துறது அப்படிங்கிறது அவர்களை மனம் திரும்புதலுக்கு வழி நடத்துறது. அவர்களை ஒருபோதும் மீட்டெடுக்க முடியாது. நீதியிலும் பரிசுத்தத்திலும் எல்லாரையும் மீட்கும் பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பலியில தங்களுக்கான பங்கை அவர்கள் தவறாக பயன்படுத்துறாங்க. ஒரு தரம் பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட சர்வ சங்கம் அது. சிலருடைய பெயர்கள் கிறுக்கி போடப்படலாம். அப்ப ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போடாம பார்த்துக்கிறது யார் கையில் இருக்குன்னா அவங்க கையில் இருக்கு. அப்போ நம்முடைய ரட்சிப்புக்கு யார் தான் பொறுப்பு? நிறைய முறை நமக்கு கேட்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்புக்கு முதலாவது நம்ம தான் பொறுப்பு. நம்முடைய ரட்சிப்பு நம்மளே சார்ந்ததாக இருக்கு. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, நம்ம பேசக்கூடிய பேச்சு, நம்ம காண்பிக்கக்கூடிய கிரியை, இப்படி ஒவ்வொன்றிலையும் நம்முடைய ரட்சிப்பு அங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிப்படுது. ஸோ ஒரு தரம் பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட சர்வ சங்கமாகிய சபையில் இருக்கணும் நம்ம பேர். ஸோ அந்த பேர் கிறுக்கி போடாமல் பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது அப்படின்னா ரீஸ்டோர். சத்தியத்தை பற்றிய தெளிவான அறிவை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் வேண்டுமென்றே மன விருப்பத்துடன் அங்கீகாரத்துடன் பாவத்தில் பிரியப்படுபவர்கள் மீது தேவன் தமது இரக்கத்தை காட்டுவது பொருத்தமற்றதாக இருக்குமே. நம்மக்கிட்ட ஒருத்தர் ஒரு முறை தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மன்னிப்போம், சரி பரவாயில்லைங்க அப்படின்றோம். உதாரணத்துக்கு ஒரு காலே மிதிக்கிறாங்க, ஒரு கூட்டத்தில் ஒரு கால் மிதிச்சிட்டாங்க. ஒரு முறை மிதிச்சிட்டா பரவாயில்ல, 2 முறை மிதிச்சிட்டா கூட பரவாயில்லைங்க. ஒரு 5-6 டைம் மிதிச்சிட்டாங்க, என்ன பண்ணுவாங்க? உடனே நம்மளுக்கு கோபம் வந்துடும். உனக்கு இதே வேலையா, அதே என்னவே பார்த்து மிதிக்கிறேன் கேட்போம் இல்லைங்களா? அவங்க தெரியாமல் கூட மிதிச்சிருக்கலாம், ஆனால் நம்ம திருப்பி அப்போ வேண்டுமென்றே மன விருப்பத்துடன் அங்கீகாரத்துடன் பாவத்தில் பிரியப்படக்கூடியவங்க தேவன் தம்முடைய இரக்கத்தை காட்டுறது எப்படி பொருத்தமாக இருக்கும்?
ஆனாலும் தேவன் இரக்கமுள்ள தேவனாகத்தான் இருக்கிறார். ஸோ முதல் மரணத்திலிருந்து கருதப்பட்ட வகையிலோ அல்லது உண்மையாகவோ விடுவிக்கப்பட்ட பிறகு 2ஆம் முறையாக மரண தண்டனைக்கு ஆளாகும் ஆபத்து இருப்பதை குறித்த எச்சரிப்புகளால் வேதாகமம் நிறைஞ்சிருக்குது. பாருங்க, முதல் மரணத்திலிருந்து கருதப்பட்ட வகையிலோ அல்லது உண்மையாகவோ விடுவிக்கப்பட்டதுக்கு அப்புறம், அப்போ முதல் மரணத்திலிருந்து தேவன் விடுவிச்சிடறார். ஸோ 2வது முறையாக மரண தண்டனைக்கு ஆளாகும் ஆபத்து நிறைய நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய கேரக்டர் டெவலப்மெண்ட்லேயும் நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே போல் தீர்க்க தரிசனங்கள்லேயும் நம்ம வந்து பார்த்துட்டோம். உவமைகள் மூலியமாகவும் வந்து பார்த்துட்டோம். அந்த கலைகள் சுட்டரிக்கப்படுவதை குறித்து நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே போல் தீர்க்க தரிசன பாசைகள், காலக்கணக்கு, இது மாதிரி நிறைய நம்ம வந்து அந்த அழிவுகளை குறித்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அது 2ஆம் மரணத்திற்கு ஆளாகக்கூடியதாக அது போயிடும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். அதற்கு பிறகு தேவன் நமக்காக வேற எதையும் வைத்திருக்க மாட்டார். அவருடைய இரக்கத்தை நாம் அவமதிப்பது அப்படிங்கிறது நாம் 2ஆம் மரணம் அடைவோம் அப்படிங்கிறது தான் வந்து குறிக்குது. தேவன் இரக்கம் காண்பிக்கிறார், கிருபை காண்பிக்கிறார். ஓகே, பழைய ஏற்பாடுலாம் படிக்கிறார், ஒரு 1000 தலைமுறை இரக்கமுள்ள தேவனா இருக்கு. ஆமா, அதுல எந்த மாற்று கருத்து. ஆனா பாவத்துல மனப்பூர்வமா பிரியப்பட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா போய் செஞ்சா எப்படி தேவன் நம்மளுக்கு மறுபடியும் வந்து கிருபை கொடுப்பார்? அறியாமல் செஞ்சா ஓகே. அதான் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும்பொழுது, நம்முடைய தலைக்கு மேல பறவைகள் பறக்கிறத தடுக்க முடியாது, ஆனா கூடு கட்டுறதை தடுக்கலாம் பார். அப்படின்னா மனதறிஞ்சு பாவத்தை நமக்குள்ள தேக்கி வச்சுட்டே இருந்தோம்னா அது 2ஆம் மரணத்துக்கு வழி நடத்தும். துணிகரமான பாவங்கிற தலைப்பில் எழுதுவார், வில்ஃபுல் சின்னுங்கிற தலைப்பில் எழுதுவார். ஸோ துணிகரமா நம்ம பாவத்துக்குள்ள நம்ம வந்து விழுந்துடக்கூடாது. ஸோ மனசறிஞ்சு அந்த பாவத்தை தேக்கி வச்சிடக்கூடாது. அன்றாட வேலைக்கு போகிறோம், அன்றாட உலகத்துக்குள்ளே போகிறோம், அப்படி உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ஒரு சில பாவங்கள் நம்மளை அறியாமல் செய்துட்டு வந்துடுவோம். திடீர்னு கோவப்பட்டு வந்துடுவோம், திடீர்னு ஏதோ எதிர்த்து பேசிட்டு வந்துடுவோம், திடீர்னு தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுருப்போம். ஆனாலும் வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மீண்டும் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மீண்டும் அடுத்த நாள் இது வந்து மனசு அறியாமல் செய்கிறது, நம்மளுக்கே தெரியாது. இப்போ செஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி பண்ணிட்டுமே சொன்னோம் இல்லைங்களா, இப்படிப்பட்ட மனஸ்தாபங்களில் தேவன் பிரியமா இருக்கிறார். ஐயோ இப்படி பண்ணிட்டுமே, பேசிட்டுமே, நினைச்சிட்டுமே, தப்பு தான். நம்ம இந்த அழைப்புக்கு தகுதி இல்லாத மாதிரி நம்ம நடந்துட்டுமே, ரொம்ப நம்மளை சரி பண்ணிக்கொள்ளணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மனஸ்தாபங்களை தான் தேவன் பிரியமா இருக்கிறார். ஸோ இது நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதியாக கூட இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அதே போல நம்ம கவனிக்கும் போது பாருங்க, வேத வசனங்களினுடைய நிறைவேறுதலை நாம் அறிந்து கொள்வதும் வீணான அந்தகார கிரியைகளுடன் எந்த தொடர்பும் கொள்ளாமல் இருப்பதும் நம்முடைய கடமை. இப்போ வீணான அந்தகார கிரியை, ஸோ அந்தகாரம்னா தேவன் நம்மளை பகலின் பிள்ளைகளாகத்தான் இருக்கணும்னு அழைச்சிக்கிறார், ஒளியின் பிள்ளைகளாக இருக்கணும்னு தான் அழைச்சிக்கிறார். ஸோ நம்முடைய வெளிச்சம் பிரகாசமாக இருக்கணும்னு சொல்லித்தான் அழைச்சிக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டு வீணான அந்தகார கிரியை அப்படின்னா இருட்டுக்குள்ளே போகிறது, ஒரு பாவத்துக்குள்ளே போகுது, அப்படி இருந்துட்டா அப்படின்னா என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது தவறாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். சபையின் பெரும்பான்மையினரை பற்றிய கர்த்தருடைய முடிவு அறுவடை காலம் வரை வெளிப்படுத்தப்பட மாட்டாது. இருப்பினும் அப்போஸ்தலர் அதிலும் விதிவிலக்கான நபர்களை குறித்து இங்கே வந்து குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தை சேர்ந்த பலருக்கு, அதாவது ஒருவருக்குமே இது வந்து பொருந்தாது. யாரெல்லாம் 2ஆம் மரணம் அடைவார்கள் என்பதற்கான ஒரே நிபந்தனை இவையே என்று வேத வாக்கியம் முழுமையாக பட்டியலிடல, அது 1000 ஆண்டு காலத்தில் சிலருக்கு விதிக்கப்படும் என காண்கிறோம் அப்படிங்கிறார். ஸோ அவங்களை புதுப்பிக்கிறது அப்படிங்கிறது பாருங்க, ஏனெனில் இது மன்னிக்க முடியாத பாவம், மரணத்திற்கு ஏதுவான பாவம் இருக்குதுன்னு சொல்லி யோவான் வந்து பேசுறாங்க. மனப்பூர்வமாக பாவம் செய்வர்களுக்கு பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. ஸோ தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் கீழிருந்து வேண்டுமென்றே மற்றும் அறிந்தே வெளியேறுபவர்களுக்கு எந்த கடந்து போகுதலும் பாஸ் ஓவரும் இல்லை. ஸோ வேணும்னே போறவங்களுக்கு எந்த எந்த ஒரு கடந்து போகுதலும், அந்த ஒரு பலிகளும் அங்கே இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். ஸோ மனப்பூர்வமாக பாவம் செய்பவர்களை பொறுத்தவரை அவர்களை திரும்ப கொண்டு வர நாம் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வீண் தான், வேஸ்ட் தான் சொல்றார். அத்தகையவர்களை திருத்தும் பலனற்ற முயற்சியில் மதிப்புமிக்க நம்முடைய நேரத்தையும் உழைப்பையும் செலவிடுவது பயனற்றதாகுது. நியாயம் தீர்ப்பது நம்முடைய வேலை இல்லை, அதுக்காக அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடக்கூடாது. மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதை தவிர்க்க முயற்சிக்கிறது ரொம்ப நல்லது. சர்வலோக ரட்சிப்பு என்னும் கோட்பாட்டிற்கு, அதாவது யூனிவர்சலைஸ்ட் தியரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார். ஸோ அந்த சர்வலோக ரட்சிப்பு என்னும் கோட்பாட்டிற்கு அது முரணாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புரிந்து கொள்ளணும் அன்புக்குரிய சகோதரர் சார். ஸோ இதை சொல்லிட்டு தான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அங்கே வந்து சொல்கிறாரு, கொஞ்சம் இதுக்கு முன்னால் வரைக்கும் ரொம்ப 6ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப எச்சரிப்பு, ரொம்ப பயம், அப்படி பயமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் சொல்லிட்டு இப்போ அடுத்தது தான் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு உவமையை வந்து பேசுகிறார்.
எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதத்தை பெறும். 8ஆம் வசனத்தில், முள்செடியையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவது தான் அதனுடைய முடிவு. ஸோ இப்படிப்பட்டவர்களை, அந்த யூதர்களை மீண்டும் நியாய பிரமாணத்திலிருந்து மீட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறது கூடாத காரியம் சொல்லிட்டு இந்த ஒரு ஊமையை வந்து சொல்கிறார். ஸோ ஒரு நிலம் இருக்குது, அது தண்ணீரை குடித்து நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னா அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஒரு நிலைமைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து பார்க்குறோம். ஸோ அதை விட்டுட்டு முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் அது வந்து தகாதவைகளையும் அது வந்து முளைப்பிக்குது அப்படின்னா அது கெட்ட குணங்கள், கெட்ட கிரியைகள், கெட்ட காரியங்களை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அதுக்கு முடிவு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, முள்பூண்டு முள் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன முடிவு? அது ஒன்றா களை எடுத்து அதை கொண்டு போய் சுட்டரிக்க வேண்டியது தான் அதனுடைய முடிவாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அந்த ஒரு 2 வசனங்களில் தான் அந்த நிலத்தை குறித்து தான ஒரு ஊமையை சொல்லி அவர் என்ன பண்ணார் சொல்லி பார்த்தோம்னா நம்ம அங்கே வந்து சொல்கிறார். ஸோ நமக்கு நல்லா தெரியும், மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி ஆரம்பிப்பார். ஸோ இப்போ காதுள்ளவன் கேட்க கடவராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா 4 நிலங்களின் ஊமைகள் கூட வந்து சொல்கிறார். ஸோ வழி அருகே விதைக்கப்படுறது, கற்பாறையின் மேலே விதைக்கப்படுறது, முள்ளுள்ள நிலம், நல்ல நிலம். அப்போ அந்த நிலமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல நிலம். ஸோ அந்த நிலம் அப்படிங்கிறது இருதயம். ஸோ அந்த இருதயத்தில் நல்ல விஷயங்களை தேவன் அன்றாடம் கொடுக்குறார். அப்போ அன்றாடம் தேவன் கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல சத்தியங்களை நம்ம இருதயத்துக்குள்ளே போட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா தியானிக்கணும். அப்படி தியானிக்கும் பொழுது தான் நல்ல கிரியைகளாக அது வந்து வெளிவரும், மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக போய் சேரும். அது முதலாவது நம்மளுக்கு பிரயோஜனம், அதுக்கப்புறம் மற்ற சகோதர சகோதரிகளுக்கு உலகத்தாருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதைத்தான் அந்த 4 வகை நிலங்களில் வந்து சொல்லுவார். ஸோ நல்ல நிலமாக நாம் இருந்துட்டோம் அப்படின்னா தேவனால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவோம், அந்த ஆசீர்வாதத்தை நாம் வந்து பெற்றுக்கொள்வோம். ஸோ மறுதளிச்சு அல்லது இம்மைக்குரிய பூமிக்குரிய காரியங்கள் மீது நம்ம வந்து நாட்டம் வச்சு விருப்பம் வச்சு போயிட்டோம் அப்படின்னா அது வேர் கொள்ளாமல் போயிடுவோம். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள வேறற்று போய் ஆசீர்வாதங்களை இழந்து இறுதியில் அக்கினியினால் சுட்டரிக்கப்படக்கூடிய நிலைமைக்குள்ளே போயிடும். அப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். அப்போ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த வசனங்களுக்கு ஏற்ப நாம் என்ன பண்ணணும்னா கீழ்ப்படிஞ்சு நடக்கும். இல்லை பூமிக்குரிய இம்மைக்குரிய காரியங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம சுட்டரிக்கப்படும். அப்படின்னா 2ஆம் மரணத்திற்குள்ளே கடந்து போகக்கூடிய நிலைமை அங்கே உருவாயிரும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அதான் சகோதரர் சொல்கிறார், தகாததாயும் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதது, ஒழுக்க நெறி, அப்புறம் சத்தியத்தின் சக்தி பயனற்றதாக காணப்படுறதுன்னு சொல்லி சொல்கிறார். சபிக்கப்படுவதற்கேற்றதாக இருக்கிறது அப்படின்னு அந்த கிரீக் வேர்டு சொல்லும் பொழுது கட்டாராமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. அதாவது கண்டனம். இது கெட்ட வார்த்தை அல்ல, மாறாக கண்டனத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது எதிராக பேசுறது, தீமையாக பேசுறது, காயப்படுத்துவது அப்படிங்கிறது அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ சுட்டரிக்கப்படுறது தான் அதனுடைய முடிவுன்னு சொல்லி படிக்கிறீங்களா? அந்த சுட்டரிக்கப்பட்டு அப்படின்னா அதன் களைகள் அழிக்கப்படும் வரை உழுது பயிரிடுவதற்கு தகுதியற்றதாக இருக்குது. அப்படின்னா சீர்திருத்தத்திற்கு சாத்தியம் இல்லாமல் இணக்கமற்றதாய் காணப்படும் அனைத்தும் முற்றிலும் அழிக்கப்படணும் அப்படிங்கிறது தெய்வீக ஞானம் முன்னதாகவே தீர்மானிச்சிருக்குது. அப்படின்னா சீர்திருத்தத்திற்கு சாத்தியம் இல்லை, திருந்தருக்கு வாய்ப்பு இல்லை, இணக்கம் இல்லை, அப்படியெல்லாம் காணப்படக்கூடிய அனைத்துமே அது அழிக்கப்படணும் அப்படிங்கிறது தேவனுடைய தெய்வீக ஞானத்தில் அது முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. பட்சிக்கும் அக்னியாக இருக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை நம்ம யோசிக்கணும். ஸோ இதுக்கு மேலும் நம்ம வந்து ஒரு உதாரணம் கவனிக்கும் பொழுது பாருங்கள், ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைஞ்ச ஜனங்களில் ஒரு வகுப்பார் வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அடுத்த திரைக்குள்ளே போகிறாங்க. இன்னொரு வகுப்பார் என்ன பண்ணுறாங்கன்னா சரியாக பலி செலுத்துறதில்ல, இம்மைக்குரிய பூமிக்குரிய காரியங்கள் மீது ஆசை வந்துடுது. அப்போ அவங்க மீண்டும் அந்த ஒரு பலி செலுத்துறதுக்கு உள்ளே முன்னோக்கி போக முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி பாளையத்தை நோக்கி பிரகாரம் ரிவர்ஸில் வராங்க. ஸோ அப்படி முழுவதுமாக பாளையத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. ஆனால் பரிசுத்தாவி கிடைச்சும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரியான பலியை அவங்க செலுத்தாமல் இருக்கிறாங்க. ஸோ இவங்க நிச்சயமாக ஒரு தண்டனைக்குள்ளே அவங்க வந்து போவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அவங்கள வந்து அவங்களுக்கு உண்டான அடிகள் அங்கே வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுதான் லூக்கா 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் கவனிக்கும்போது, அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாக ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பாங்க.
ஸோ அப்படின்னா அறியாமல் செய்யும் தவறுகளுக்கு சில அடிகள் தான், அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளுக்கு சில அடிகள் தான். ஆனால் தெரிந்தே தவறு செய்பவர்களுக்கு அடி அதிகம். ஸோ அநேக அடிகள் இருக்குது. ஸோ இது எதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் போது, அடிக்கடி தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிப்புக்காகத்தான். தெரியாமல் செய்யும் பொழுது அடி உண்டு தான், ஆனால் தெரிஞ்சே செய்யும் பொழுது அநேக அடிகள் இருக்குது. இந்த அடிகள் கூட எதற்கு அப்படின்னா, தவறு செய்யக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிப்பு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ அந்த எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியெல்லாம் ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. ஆனால் சிட்சை அப்படிங்கிறது தேவன் யாரை விரும்புகிறாரோ, யாரை தன்னுடைய பிள்ளைகளாக நினைக்கிறாரோ அவங்களுக்கு தான் கொடுக்குறாரு. அப்படி தேவன் சிட்சிக்கலைன்னா நம்ம வேசியின் பிள்ளைகளாக இருப்போம்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். எபிரேயர் 12:7 நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கண்டிக்காம வளர்த்த முடியுங்களா? நிச்சயமாக வளர்த்த முடியாது. அப்போ கண்டிப்பாக சிட்சையை கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும், அடிகள் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க நல்வழிப்படுவாங்க. அது போல தான் தேவன் நம்மளை அதிகமாக நேசிக்கிறதுனால நம்மளை அதிகமாக என்ன பண்ணுறாருன்னு கண்ணோக்குறாரு. ஸோ அதிகமான அனுபவங்களுக்குள்ளே நம்மளை கடந்து போக செய்யும் பொழுது ஒரு சில சிட்சைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்குறோம். ஸோ ஆனால் அந்த சிட்சைகளுக்கு கூட தேவனுடைய அன்பு அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஸோ அது போல தான் நம்ம வந்து கவனிக்கிறோம் பாருங்க. திரள் கூட்டத்தார் மேலும் தேவன் தயை பாராட்டுறாரு. பின்பாக அவங்க உபத்திரவங்களுக்குள்ள அனுமதிக்கப்பட்டு அவங்க மீண்டு வருவாங்க. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் அவங்க தோர்த்து வெளுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அழிவுக்குன்னு சொல்லி தங்களை உட்படுத்தக்கூடியவர்கள் மீது நிச்சயமான அந்த ஒரு நியாய தீர்ப்பு வந்தே தீரும். இது நம்ம ரொம்ப எச்சரிப்பாக இருக்கும். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே தகப்பன் சிட்சிக்கக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அந்த அந்த ஒரு சிச்சை இருக்குது. அந்த சிச்சை எதுக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்க இன்னும் தேவனை சார்ந்திருக்கணும், இன்னும் பரிசுத்தத்தை நோக்கி இன்னும் பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. திரள் கூட்டத்தாருக்கு இருக்குது, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் அந்த அழிவுக்கு போகக்கூடிய அவங்களுக்கும் ஒரு சிச்சை இருக்குது. அது அவங்க மீண்டு வர முடியாத ஒரு சூழலுக்குள்ள அவங்க வந்து போயிடுவாங்க. ஸோ இது கேட்கும் பொழுது அந்த எபிரேயர்களுக்கு ஒரு பயங்கரமான சோர்வும் பயமும் வந்துருச்சு. இப்போ நம்மளே கேட்டு வந்தோம் இல்லைங்களா, 2ஆம் மரணத்தை குறித்து நிறைய எச்சரிப்புகள் நம்ம வந்து கேட்டுட்டு இருப்போம். அப்போ கேட்கும் பொழுது நம்மளுக்கே மிகப்பெரிய ஒரு பயம், ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது. ஸோ அப்படி அச்ச உணர்வு பயமெல்லாம் ஏற்படும் பொழுது தான் அவங்களை தேற்றும் விதமாக 9ஆம் வசனம் சொல்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எச்சரிப்பாக சொல்லிட்டு வந்தவர், பிரியமானவர்களே அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டென்று நம்பி இருக்கிறோம். ஒரு கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்கிறார், பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு அதே தான், இப்போ பயப்பட வேண்டாம், ரொம்ப எச்சரிப்பு தான், இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, அருமையான வார்த்தை. ஸோ நாங்கள் இப்படி சொல்லிட்டாலும், புதுப்பிக்கிறது கூடாத காரியம் இப்படியெல்லாம் சொல்லிட்டாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டென்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்கிறது. இப்போ நம்மக்கிட்டேயும் ஒரு சில தேவன் விரும்பக்கூடிய குணலட்சணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அதுக்காக நம்ம மேட்டுமே அடைஞ்ச வேண்டாம், தேவன் என்கிட்டையும் தேவன் விரும்புகிற மாதிரி இருக்குங்கிற அதுலேயும் நம்ம நினைக்க வேண்டாம். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால் என்ன பிரயாசம் எடுக்க முடியுமோ எடுக்கிறோம். அப்படின்னா பாருங்கள், எபிரேயர்களுக்கு ஒரு எச்சரிப்பு இன்றைக்கி நமக்கும் கொடுக்குறாரு. சோர்ந்து போகாமல் இருக்கும்படிக்கும் நம்மளை திடப்படுத்துவதற்கும் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் வந்து கொடுக்குறாரு. ஸோ ரட்சிப்புக்குரிய காரியங்கள் உங்ககிட்ட இருக்குது, ஆனால் பாருங்கள், என்னால் அந்த ரட்சிப்புக்கேற்ற காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது. ஆனாலும் உங்கள் கிரியைகள் வந்து இன்னும் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்கிறாரு. ஸோ அதே ஒரு வார்த்தைகள் தான் இன்றைக்கி நமக்கும். ஸோ நம்ம இடத்துல நல்ல ஒரு ரட்சிப்புக்குரிய காரியங்கள் இருந்துட்டாலும், நன்மையானவைகள் இருந்துட்டாலும், இன்னும் அந்த ஒரு செயல்பாடுகளில் நம்முடைய உண்மைத்தன்மையை நாம் தேவனிடத்தில் நிரூபிக்கக்கூடியவர்களாக இருக்கும். எப்படின்னா பாருங்கள், என்னால் அதிகமான ஊழியங்கள் ஏறெடுக்க முடியல, என்னால் வெளியில் போய் அதிகமாக பேச முடியல, அதிகமாக செய்ய முடியல. ஸோ இப்படியெல்லாம் வந்து நம்முடைய சூழல்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தேவனுக்கு தெரியும். அதாங்க வந்து சொல்கிறார், பிரியமானவர்களே அப்படிங்கிற இந்த சொற்றொடர் முந்தைய வசனங்களையும் 5ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் யாருக்கு இவற்றை எடுத்துரைத்தாரோ அவர்கள் தான் எதிர்பார்த்ததை விட கிருபையிலும் அறிவிலும் வளர்ச்சி குறைவாக இருப்பதை கண்டு அவர்கள் நிமித்தம் அவர் வந்து ஏமாற்றம் அடைகிறாரு. இருந்தாலும் அந்த ஏமாற்றத்தை வெளிப்படுத்திட்டா அவங்க இன்னும் பின்னால் போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக, அவங்கள வந்து பலப்படுத்தும் விதமாக பிரியமானவர்களேன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நாங்கள் இப்படி சொன்னாலும் ஒரு ஆபத்தான காரியத்தில் அவர்களை பாதுகாப்பதற்கும் மூல உபதேச கொள்கைகளை மறுப்பவர்களுடன் தொடர்ந்து வாதிடுவதன் பயனற்ற தன்மையை அவர்களுக்கு உணர்த்துவதற்கும் இப்படி சொல்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும்
ஆவியின் ஐக்கியத்தின் மூலமாகவும் சகோதரர்களின் உதவிகளின் மூலமாகவும் தங்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தி கொள்வாங்க அப்படிங்கிறதாக அப்போஸ்தலர் நம்புறார். முந்தைய வசனங்களில் குறிப்பிடப்பட்ட தேவனுடைய தயவை அவர்கள் நிராகரிக்கவில்லை என்று அப்போஸ்தலர் நம்புறாரு. ஸோ ரட்சிப்புக்குரிய விதமான காரியங்கள் அப்படின்னா அவை இல்லாமல் நித்திய ஜீவனுக்குரிய ரட்சிப்பு என்பது சாத்தியமில்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ ரட்சிப்புக்கு கூடவே இருக்க வேண்டிய காரியங்களாக இருக்குது. ஸோ அப்போஸ்தலர் குறிப்பிடுவது போன்ற நாம் நமது அழைப்பை அபாத்திரமான நிலையில் முடிக்கவும், நம்மை அன்பு கூர்ந்து நம்மை தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் வாங்கி கொண்டவருடைய கரங்களில் நின்று நாம் பெற்றுக்கொண்ட இரக்கங்களுக்கும் தயவுகளுக்கும் வெட்கக்கேடான பிரதிபலனை செலுத்தும் நிலைக்கு ஆளோவோம் என்று எண்ணாதபடிக்கு நாம் ஒருவர் பேரில் ஒருவர் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற. ஸோ ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம கவனிக்கிறோம். பாருங்க, இதில் நம்மளுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, நம்முடைய கிரியைகளை, நம்முடைய செயல்பாடுகளை அவர் தேவன் பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் இல்லாத விஷயங்களை குறித்து நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கவலைப்பட தேவையில்லை. தேவன் நம்மக்கிட்ட இருக்கிறது குறித்து தான் கணக்கு கேட்குறார். எனக்கு அது இல்லையே இது இல்லையேங்கிறதுல தேவன் கேட்கறது இல்லை. ஸோ நம்மளுக்கு தேவன் என்ன தாளந்து கொடுத்துருக்காங்களோ அந்த தாளந்தில் என்ன நாம் பண்ணிட்டோம், என்னென்ன ஊழியங்கள் நாம் ஏறெடுத்துட்டோம், அதைத்தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பார்க்குறார். அதுக்கு தான் கணக்கு கேட்பார். இன்னைக்கு நிறைய நேரங்கள் நாம் என்ன பண்ணோம்னா இல்லாத தேவன் கொடுக்காத விஷயத்தை கையில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு கணக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்போ தேவன் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதை நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லையேப்பா, அந்த லிஸ்ட்லேயே இல்லாத நீ கையில் எடுத்துட்டு இதுக்கு நான் செஞ்சேன் பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் இங்கே சொல்றாரு எபிரேயர் 6:10 ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதனாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ நற்கிரியைகளை செய்திருக்கிறீங்க, செஞ்சும் வர்றீங்க. ஸோ தேவனுடைய நாமத்திற்காக படக்கூடிய பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. தேவன் நியாயமுள்ள நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி. ஸோ நாம் செய்யக்கூடிய செயல்கள், நாம் ஏறெடுக்கக்கூடிய பலியின் காரியங்களை நம்ம வேணா மறந்துடுவோம். நம்ம ஒரு சகோதரர் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம வேணா மறந்துடுவோம். ஆனால் தேவன் மறக்க மாட்டார். ஸோ தேவன் சொல்லிட்டாங்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றார். ஸோ ஊழியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவிகள் செய்வது கூட தேவன் நம்முடைய கணக்கில் தான் வைக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சொல்ல. நாம் ஊழியத்தில் நம்மளால் போய் செய்ய முடியல, ஒரு சகோதரர் ஊழியம் செய்கிறாங்க, ஒரு சகோதரி ஊழியம் செய்கிறாங்கன்னா அவங்க கூட இணைஞ்சு சேரும் இல்லைங்களா ஒரு ஊழியம், அவங்களுக்கு உதவி சேரும் இல்லைங்களா, அது கூட நம்முடைய கணக்கில் தான் வைக்கப்படுது. ஒரு சகோதரர் ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறாங்க, நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி, ஒரு பிபிடி அல்லது ஒரு ஸ்கிரிப்ட் ஏதாவது ஒன்று நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியுதா, ஏதாவது ஒரு வேலைகள் நம்மளால் ஊழியத்துக்கு செய்ய முடியுதா, ஓகே, அது கூட தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செய்தவருடைய கணக்கில் தான் வைக்கிறார். பேசுகிறவருடைய ஊழியத்தை வாங்கினவருடைய கணக்கல்ல, அதை கொடுத்தவர் உதவி செஞ்சவருடைய கணக்கு. அதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த உதவிகள் செய்வதில் கூட நம் கணக்கில் தேவன் வச்சுக்கிறார். சப்போஸ் நான் பவுலுக்கு கூட பார்க்கும்பொழுது அநேகர் உதவிகள் செய்கிறாங்க. ஸோ அவர் மறுக்கலை. ஏன் அவர் மறுக்கலை அப்படின்னா, வேண்டாம் கணக்கில் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டாம் அப்படின்னா அவர் ஏன் மறுக்கலைன்னா, அவைகள் சுகந்த வாசனையாக பிதாவாகிய தேவனிடத்தில் போய் சேருது, அது அவர்களுடைய பலி. அவங்க கணக்கில் வைக்கிறார், தேவன் வர வைக்கிறார். என்னென்ன பரிசுத்தவான்களுக்கு என்ன ஊழியம் இவங்க செஞ்சுட்டாங்க, ஸோ அதை அவங்க கணக்கில் தான் வைக்கிறாங்க. அதை விட்டுட்டு நம்மளால செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இருந்துடக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஸோ யார் ஊழியம் செய்கிறாங்களோ அவங்க கூட இணைஞ்சு ஊழியம் செஞ்சிடணும். ஏன்னா இது தேவனுடைய காரியம். இது ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தருடைய காரியம் அல்ல, இது தேவனுடைய காரியம். ஸோ நம்மளால செய்ய முடியல, ஒரு சகோதரர் சகோதரினால செய்ய முடியுதா, நம்மளால அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும், செய்யணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஆசீர்வாதத்தை நோக்கி அங்கே வழி நடத்தும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஸோ அப்படி செய்யும் பொழுது தான் அதற்கே உரித்தான பலனை தேவன் அவங்க கணக்கில் வைப்பார் அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ இதுக்கு தான் நம்முடைய சகோதரர் சொல்கிறாரு, பரிசுத்தவான்களுக்கு அப்படின்னா தேவனுடன் உடன்படிக்கையின் உறவில் இருக்கிறவங்க மற்றும் இல்லாதவர்கள் குறித்து வேதத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு வேறுபாடு இருக்குது. விசேஷமாக விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் நன்மை செய்யணும், எல்லாத்துக்கும் நன்மை செய்யணும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற நம்ம வசனங்கள் படிப்போம். அதே போல் உலகத்திற்கு நன்மை செய்ய ஏராளமான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்கள் எப்போதும் இங்கேயே தரித்திருக்க போகிறதில்ல. கவனிக்கலாம் பாருங்க, நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை.
ஸோ நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. மணவாளன் வந்தாச்சு. இப்போ நம்ம போறதுக்கு நம்ம தயாராக ஆயத்தமாக இருக்கணும். அதான் இங்கே சொல்கிறாங்க, உலகத்திற்கு நன்மை செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்கள் எப்போதும் இங்கே இருக்க போகிறதில்ல, தரித்திருக்க போகிறதில்ல. கிறிஸ்துவின் சரீரத்திற்காக நாம் எப்போதும் என்னவெல்லாம் செய்கிறோமோ அதனை தலையானவர் தமக்கே செய்ததாக என்றார். அப்படின்னா இந்த சிறியரில் ஒருவருக்கு என்னத்தை செஞ்சீங்களோ, என்ன செஞ்சீங்களோ அது நீங்கள் எனக்கே செஞ்சீங்க அப்படின்னா அது உங்கள் கணக்கில் நான் வச்சிருவேன். அவங்களுக்கு நீங்கள் இடரலின் கல்லாக இருந்தீங்களா, அது உங்கள் கணக்கு தான். அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்ச ஊழியத்தில் அல்லது அவங்களுடைய இண்டிவிஜுவல் குணலட்சணங்களை வளர்வதற்கு நீங்கள் உதவி செஞ்சிட்டீங்களா, அது உங்கள் கணக்கு தான். ஸோ அது நல்ல கணக்கா தீமையான கணக்கா, அது நாம் மேலெடுக்கக்கூடிய அந்த அன்புள்ள பிரயாசத்தில் இருக்குது. அந்த பிரயாசத்தில் இருக்க அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அதை நம்ம கவனிக்கணும். ஸோ பரிசுத்தவான்கள் தேவனை பிரதிநிதித்துவம் செய்கிறாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சத்தியத்திற்காக தனிப்பட்ட முறையிலும் சரீர ரீதியாகவும் பாடுபட முடியாதவர்கள் அத்தகைய பாடுகளை அனுபவிப்பவர்களுக்கு ஆதரவாக இருக்கணுங்களா. அவருக்கு தானே கஷ்டம், அவரே கஷ்டப்பட்டுட்டு அவங்க ஃபேமிலியில் தானே பிரச்சனை, அவங்க அதை ஃபேஸ் பண்ணட்டும். அப்படி இருக்கலாங்களா தேவனோடு அர்ப்பணிப்பு செய்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும்? தலை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சரீர அங்கங்கள் நாம் ஒவ்வொருவரும். அப்படின்னா சுண்டு விரலில் ஒரு கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க, இன்னொரு கை போய் அதுக்கு உதவி செய்யணும். அப்படித்தான் தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சரீரத்தையே உருவாக்கியிருக்கார். பொதுவாகவே சரீரத்தினுடைய செயல்பாடுகளுக்கு எங்கிருந்து கட்டளை கமாண்ட்ஸ் பிறக்குன்னா தலையிலிருந்து தான் கட்டளை பிறக்கும். அப்படின்னா தலை கர்த்தர், அவர்கிட்டலேருந்து கட்டளை வருது. என்ன கட்டளை வருது? ஒரு அங்கத்துக்கு ஒரு பிரச்சனையா, இன்னொரு அங்கம் போய் நீ என்ன பண்ணு, கம்ஃபோர்ட் பண்ணு, ஆறுதல் படுத்து, உற்சாகப்படுத்து, திடன்படுத்துன்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் நம்ம அதை செய்யணும். அதுதான் பார்க்குறோம். சத்தியத்திற்காக தனிப்பட்ட முறையிலும் சரீர ரீதியாகவும் பாடுபட முடியாதவர்கள், என்னால் அதெல்லாம் முடியாதுங்க, என்னால் வேறு ஏதாவது ஒரு ஊழியம் தான், என்னால் போய் வெடிய போய் ஊழியங்கள் செய்ய முடியாது. ரைட், ஓகே. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்ய முடியினாலும் நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு வேறு ஏதோ ஒரு ஊழியம், அதாவது ஒரு ஜப ஊழியமாக கூட இருக்கலாம், பொருளாதார ஊழியமாக கூட இருக்கலாம். அது நீங்கள் அங்கே வந்து தான் நீங்கள் செய்யணுங்கிறது இல்லை. ஸோ பொருளாதார ஊழியம் நீங்கள் அங்கே வந்து தான் செய்யணுங்கிறது இல்லை, அந்த ஊழியத்துக்கு போகிறவங்ககிட்ட நீங்கள் செய்யலாம். அதே போல் ஜெபம் அப்படிங்கிறது கூட நீங்கள் அங்கே வந்து தான் நீங்கள் செய்யணுங்கிறது இல்லை. உங்களுடைய வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி சகோதர சகோதரி இப்படி ஊழியத்துக்கு போகிறாங்க, இப்படியெல்லாம் ஏறெடுக்கிறாங்க பிரயாசம், அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, அவங்களுக்கு பலன் கொடுங்கப்பா அப்படின்னு கூட நீங்கள் பண்ணலாம். இது கூட ஒரு ஊழியம் தான் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். இப்படியாக அவர்களால் உடன் பங்காளிகளாக முடியும், மற்றவர்களை நிலைநிறுத்தவும் ஊக்குவிக்கவும் ஆதரிக்கவும் முடியும்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஊழியம் செய்ததுனால அப்படின்னா இம்மைக்குரிய அல்லது ஆவிக்குரிய காரியங்கள். அப்போ நம்ம செய்யக்கூடிய ஊழியம் இம்மைக்குரியதாக இருக்குதா, ஆவிக்குரிய ஊழியமாக இருக்கு. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணணும்னா கவனிக்கணும் அப்படிங்கிறது நான் பார்க்கணும். ஸோ செய்து வர்றது அப்படின்னா அவர்கள் அப்போதும் கூட சரியான மனப்பான்மையில் காணப்பட்டனர். நல்ல வழியில் சற்றே ஊக்கம் இழந்திருந்தாலும் அவர்கள் இன்னுமே ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்கிறாங்க. பரிசுத்தவான்களை கனம் பண்ணி அவர்களுக்கு ஊழியம் செய்பவர் தேவனை கனம் பண்ணி அவருக்கு ஊழியம் செய்கிறவராக இருக்கிறாங்க. ஸோ ஒரு சகோதரருக்கு தானே அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் தெளிவான எச்சரிப்பு மற்றும் ஆலோசனை புத்திமதி நம்மளுக்கு கடந்து வருது. அன்புக்குரிய சொல்ல, ஒரு பரிசுத்தவானை நாம் கனம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தேவனை கனம் பண்ணுற மாதிரி. ஒரு பரிசுத்தவானுக்கு நாம் ஊழியம் செய்கிறது, உதவிகள் செய்கிறது, உற்சாகப்படுத்துறது அப்படிங்கிறது தேவனுக்கு நாம் செய்வது போல். ஸோ அதுதான் நம்ம கவனிக்கிறோம். நாம் உண்மையுள்ள உக்ரானக்காரராக இருந்தால் நம்முடைய தாளந்துகளை மேலான நன்மைக்காக முதலீடு செய்வதற்கு முயற்சிக்கணும். அப்போ நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்? பிஸ்னஸ்லையா, உலகத்துலையா? இல்லை, இங்கே சொல்லிட்டாங்க மேலான நன்மைக்காக. அப்படின்னா நம்ம மேலே பரம சிங்காசனத்திற்கு நாம் போக போகிறோம், பரலோகத்தின் பங்காளிகளாக நாம் போக போகிறோம்னா அந்த நன்மைக்காக நாம் முதலீடு செய்யணும். எங்கே செய்யணும்? பூமியில் செய்யணும். அப்படி செய்யும் பொழுதுதான் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கும். ஸோ அவருடைய நாமத்திற்காக காண்பித்து அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செஞ்சு இப்படியாக தேவ நாமத்தை கனம் பண்ணினாங்க. எனவே பரிசுத்தவான்களுக்காக செய்யப்படுவதை எல்லாம் தேவனுக்கே செய்யப்படும். மீண்டும் மீண்டும் அதே வார்த்தைகள் தான் வருது. ஒரு சகோதரன் அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டாம், கிறிஸ்து அப்படின்னு பார்க்கணும். கிறிஸ்து அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ பரிசுத்தவான்களுக்காக செய்யப்படுபவை எல்லாம் தேவனுக்கே செய்யப்படுது. ஸோ அப்படி செய்யறது தான் அன்புள்ள பிரயாசம். தேவன் நம் பிரயாசங்களினுடைய பலன்களின் அளவை கொண்டு நம்மை அளவிடுவதல்ல, மாறாக அவற்றை செயல்படுத்தும் போது நாம் என்ன ஆவியை வளர்த்து கொள்கிறோம்
என்ன ஆவியை வெளிப்படுத்துகிறோம் என்பதை கொண்டே நம்மை அளவிடுகிறார். எல்லாரும் நம்மளை பாராட்டணும், மெச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ஊழியம் செய்துட்டோமா? இவர் இல்லைன்னா இது முடியாதுங்க, இவர் தாங்க எல்லாமே, இவருனால தான் இது முடியுங்க அப்படிங்கிறதுனால நம்ம செய்கிறோமா? என்ன ஆவியில் நம்ம செய்கிறோம்? அதைத்தான் தேவன் பார்க்குறாரு. யாருக்கு தெரியும்? மனுஷனுக்கு தெரியாது. அந்த பிரதர் அருமையாக செஞ்சுட்டாங்க, இந்த சிஸ்டர் அருமையாக செஞ்சுட்டாங்க, ஒரே ஆளாக இருந்து இவ்வளோ பண்ணிட்டாங்க, எல்லாமே மனுஷனுக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். அவங்களுக்கு உண்டான கணத்துக்காக செஞ்சோமா, அல்லது இந்த ஊழியம் தேவன் கொடுத்தது, இது ரொம்ப மனத்தாழ்மையோடு நான் செஞ்சுட்டேன், செய்கிறேன், செய்வேன், தேவன் அனுமதிக்கும் வரைக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம செய்துட்டோமா? அதுதான் நம்ம கவனிக்கணும். அதான் இன்றைக்கி மன்னாவில் அழகாக தேவன் சொல்கிறாங்க, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நம்ம நடக்கணும். சரி, இந்த ஊழியத்தை தேவன் கொடுத்துக்கிறார் அப்படின்னா, இந்த ஊழியத்தில் ஒரு குற்றம் வந்துருச்சு அப்படின்னா அது தேவனவே குற்றம் பிடிக்கிறது போல், அதுக்கு தேவனுக்கே அவமானத்தை உண்டு பண்ணுவது போல் ஆயிரம். அன்புக்குரிய சொல்ல ரொம்ப கவனமாக இந்த ஊழியத்தை நாம் செய்யணும். கர்த்தர் மீதும் அவருடைய நோக்கத்தின் மீதும் அவரது சகோதர சகோதரிகள் மீதுமான அன்பே நமது உள்நோக்கமாக இருக்கின்றதா என சரிபார்த்து கொள்வது நமக்கு முக்கியமானதாக இருக்குது. நம்மளை குறித்து பெருமையாக பேசணுங்கிறதுக்காக செய்கிறோமா, அல்லது சகோதர சகோதரிகளின் நலனில் உண்மையான அக்கறை இருக்குதா, அது பார்க்கணும். ஸோ தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அவர் பிள்ளைகளாக மாறிய கிறிஸ்துவரிடம் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு உரையாற்றுறாரு. தாய் தன் பிள்ளைகளை விரைவில் மறந்து போனாலும் போகலாம், ஆனாலும் தேவன் விலையேற பெற்ற தம் பிள்ளைகளை மறக்கிறதில்ல. விலையேற பெற்றவர்களாம தேவனுடைய பார்வையில் நம்ம யாருங்க? நம்ம ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில், ஆனால் தேவனுடைய பார்வையில் நம்ம விலையேற பெற்றவர்கள். அதான் என் சம்பத்து அப்படின்னு சொல்லி நம்ம வசனங்கள் படிக்கிறோம் மல்கியால். ஸோ அவருடைய சம்பத்து நாமம். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார். பரம அழைப்பினை நிறைவேற்றுவது குறித்த நம்பிக்கையானது கிறிஸ்துவினால் செய்து முடிக்கப்பட்ட வேலையின் மீது கட்டமைக்கப்பட்ட நமது கிரியைகளை சார்ந்துதான் இருக்குதுன்னு சொல்கிறார். ஸோ நற்கிரியைகளை அப்படின்னா நமது திறமை மற்றும் வாய்ப்புக்கு ஏற்றபடி விடாமுயற்சியுடன் செய்து ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வெகுமதி தவறாமல் கிடைக்கும். அப்படி நம்ம விடாமுயற்சியோடு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம் உடன்படிக்கையின்படி கவனத்துடன் பலி செலுத்தப்படுகின்ற நாம் சிறிய அனைத்தும் அபூர்ணமாக இருந்தாலும் யாருடைய தரிப்பிக்கப்பட்ட நீதியினால் எல்லா குறைபாடும் மூடப்படுகிறதோ அவர் மூலமாக அந்த சிறியவை கூட ஏற்றுக்கொள்ளப்படுது. ரொம்ப சிறுசு, அடைக்கலான் குருவி ரொம்ப சிறுசு தான், ஆனால் அது கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல் விழுகாது. அடைக்கலான் குருவி பலி செலுத்துறதுக்கு அந்த குருவி கொண்டு போவாங்க, அது ரொம்ப சிறுசு தான், ஆனால் அது தேவன் சித்தம் இருந்தால் மட்டும்தான் கீழே விழுகும், அப்படின்னா மறிச்சு போகும். அப்போ நம்ம ஏறெடுக்கக்கூடிய சிறிய உதவியாக இருக்கட்டும், ஒன்றும் இல்லைங்க. அந்த மலை பிரசங்கத்தில் கூட நம்ம கவனிக்கும் பொழுது அந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு போசிக்கலைங்களா கர்த்தர்? அது சின்ன விஷயம்தான், அற்பம்தான். அதை வச்சு எப்படி 5000 பேருக்கு போசிக்க முடியும்? அவ்வளோ ஜனங்களுக்கு எப்படி போசிக்க முடியும்? ஆனால் அதை வச்சு போசிச்சார் இல்லைங்களா? அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய அளவை தேவன் பார்க்கறதில்ல. புரிந்து கொள்ளலாம். கொடுக்கக்கூடிய அளவை தேவன் பார்க்கறதில்ல, கொடுக்கக்கூடிய மனசை தான் பார்க்குறார். ஸோ அந்த மனசை தான் தேவன் பார்க்குறார். இது நம்ம புரிந்து கொள்ளலாம். எந்த நிமித்தம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அது நம்ம நம்முடைய கிரிகளை சார்ந்து தான் இருக்குதுங்கிற நம்ம கவனிக்கிறோம். அதே போல் நற்கிரிகளை அப்படின்னா நம்முடைய திறமை மற்றும் வாய்ப்புகளுக்கு ஏற்றபடி விடாமுயற்சியோடு அது நம்ம செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம். அதே போல் நம் உடன்படிக்கையின்படி கவனத்துடன் பலி செலுத்தப்படுகின்ற நம் சிறிய அனைத்தும் அபூர்ணமாக இருந்தாலும் அதை குறித்து இப்போ மறுபடியும் படித்து அது மீண்டும் அந்த ஸ்லைடு வந்துருச்சு. இருந்தாலும் பாருங்கள், நன்மை அடைகிறதுல சோர்ந்து போகாமல் இருக்கணும், தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். அப்போ நன்மை செய்கிறது கூட சோர்வு வரும், அப்படி வரக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்படின்னு ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்கு ஒரு நாள் நம்ம ஒரு உதவி செஞ்சுருப்போம், 10 நாள் கழித்து மீண்டும் அந்த உதவி அவங்களுக்கு செய்ய வேண்டிய சூழல் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாங்கன்னா, போன வாரத்தில் தான் நம்ம செஞ்சோம், போன வாரத்தில் தான் அதை நம்ம செய்துட்டோம், மீண்டும் எதிர்பார்க்குறாங்களே, மீண்டும் கேட்குறாங்களே, மீண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நினைக்கக்கூடாது. நன்மை செய்கிறதுல சோர்ந்தே போகக்கூடாது. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்ற காலத்தில் அறுக்கலாம். நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா அறுக்க முடியாது. ஏன்னா நம்ம விதைக்கவே இல்லையே. அப்போ விதைக்காத இடத்துல எப்படி நம்ம அறுக்க முடியும்? ஸோ விதைச்சதை தான் நம்ம அறுக்க முடியும், நம்ம நினச்சதெல்லாம் அறுக்க முடியாது. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எந்த ஊழியமும் செய்யாது இருக்கும்போது தேவன் நம்மை கனப்படுத்தும் அளவுக்கு அவர் அநீதியுள்ளவர் அல்லவே அப்படின்னு. ஸோ நம்ம எந்த ஊழியமே செய்யாது இருக்கும்போது தேவன் நம்மை கனம் பண்ணும் அளவுக்கு அவர் அநீதியுள்ளவர் அல்ல. நம்ம ஊழியம் செய்துட்டா, சகோதர சகோதரிகளுக்கு நாம் பிரயாசங்களை ஏறெடுத்துட்டோம் அப்படின்னா அதற்குண்டான பிரயாசங்களுக்கு வெகுமதி கொடுப்பார். நாம் எதுவுமே செய்யலை, புதைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா எப்படி தேவன் பலன் கொடுப்பார்? கொடுக்க மாட்டார். ஸோ தேவன் அப்படின்னா பாருங்க, ஊக்கமின்மை, மனச்சோர்வு கிருபையில் வளர்வதற்கு தடையாக இருக்குது.
நம்ம இந்த கிருபையில் வளர்றதுக்கு எது தடைனா ஊக்கமின்மை, டிஸ்கரேஜ்மெண்ட், அப்போ ஹிண்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மனச்சோர்வு இதெல்லாம் கிருபையில் வளர்வதற்கு தடையாக இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு அறிவுரையில் தன்னுடைய வாசகர்களை ஊக்குவிக்க அவர் வந்து சொல்கிறாரு. பதிவானது அவர்கள் சில பின்னடைவுகளையும் சில மனச்சோர்வுகளையும் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத காண்பிக்குது. நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்பதற்கான வெகுமதியை நம் சகோதர சகோதரிகளிடமிருந்து எதிர்பாராமல் அதனை நம் பிதாவிடமிருந்தும் அவரது குமாரனிடமிருந்தும் எதிர்நோக்கணும். நான் உண்மையுள்ளவங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் சொல்ல தேவையில்லை, நம்மளை பார்க்குறவங்க சொல்ல தேவையில்லை, தேவனுக்கு தெரிஞ்சா போதும். ஆனால் பல நேரங்களில் நம்ம ஊழியர்கள் எப்படி வந்துருங்க, நம்மளை குறித்து எல்லாரும் சாட்சி கொடுக்கணுங்கிற மாதிரி வரும். அதான் நம்ம பரலோகத்திற்கு போகிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம பொக்கிஷங்கள் பரலோகத்தில் தான் சேர்த்து வைக்கணும். அப்படின்னா நம்முடைய புகழ்ச்சியும் கனமும் தேவனால தான் உண்டாயிருக்கணும், மனுஷரால் அல்ல. அப்போ நம்மளுக்கு எல்லா கனமும் மகிமையும் இங்கேயே கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்புறம் அங்கே போகணுங்கிற அவசியம் இல்லையே, அப்போ அங்கே எதுவுமே கிடைக்காது. ஸோ அப்படி நம்ம எதிர்பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அநீதி உள்ளவர் அல்லவே அப்படின்னா அன்ஜஸ்ட் அப்படின்னா அநியாயம். நாம் தாழ்மையுடன் இடுக்கமான பாதையில் நடக்கையில் இந்த உறுதிப்பாடுகள் நமக்கு ஆறுதலும் தேறுதலும் அளிச்சிரும் அப்படிங்கிறது அங்கே வந்து சொல்கிறார். ஸோ இப்படியாகத்தான் இந்த வசனங்களை அவர் வந்து, அதாவது 1லிருந்து நம்ம வந்து 10 வசனங்கள் வச்சு பார்த்துட்டோம். ஸோ 1லிருந்து சின்ன முக்கியமான காரியங்களை வந்து அங்கே வந்து பேசினார், பூரணராகும்படிக்கு கடந்து போகணும்னு சொல்லிட்டு. அடுத்து 4 மற்றும் 6 வரைக்கும் ரொம்ப எச்சரிப்பான வசனங்கள். உங்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது ரொம்ப கூடாத காரியம். ஸோ தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அடங்கி இருக்கணும்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்படியெல்லாம் பேசிட்டு வந்தவர் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு சோர்வு பயங்கள் வரதை பார்த்துட்டு உடனே ஒரு ஊமை அந்த நிலத்தை குறித்து பேசினார். ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுது இன்னும் அவருக்குள்ள சோர்வு நீங்கி போகாத பார்த்துட்டு அவர் அடுத்து கொஞ்சம் உற்சாகப்படுத்தும் விதமாக அவங்களை நேசிக்கும் விதமாக பேசுகிறார், பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி பிரியமானவர்களேன்னு சொல்லி பேசி அவங்கள திடப்படுத்துகிறாரு. இப்படி எல்லாம் பேசி உற்சாகப்படுத்திட்டு அடுத்து ஒரு சில முக்கியமான கான்செப்டை பின்னால் 11ஆம் வசனத்துலேருந்து பேசுகிறார். ஸோ இந்த ஒரு காரியத்தை தான் நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து தேவன் அனுமதிக்கும் பட்சத்தில் தியானிக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.